ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே இன்றைக்கும் இந்த ஆராதனைக்கு கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு உங்களை நான் வாழ்த்தி உங்களை நான் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை எப்பொழுது உண்டு. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் ஒரு சில அறிவிப்புகளை சொல்லி நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். நம்முடைய சபையிலே ஒவ்வொரு வாரமும் வழக்கமாக நடந்து வருகிற நிகழ்வுகளை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த ஒரு மாத காலமாக 4 வாரங்களாக நம்முடைய சபையிலே வேத பாட வகுப்புகள் நடந்து வருவதை நான் ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். கடந்த வாரமும் நடைபெற்றது. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை உங்கள் விருப்பத்தின்படி, அதாவது உங்கள் விருப்பம் என்று சொன்னால் உங்களுடைய வசதியை கருதிய அந்த நேரத்தின்படி பகலிலே காலை 10 மணிக்கு தொடங்கி 12:30 அந்த பைபிள் ஸ்டடியை முடித்து அனுப்ப ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அது மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. வந்தவர்களுக்கு தெரியும், வந்தவர்களை கேளுங்க. வந்தவர்கள் சொன்னால் நல்லாவும் இருக்கும். முடிஞ்சால் அடுத்த வாரம் அந்த அனுபவங்களை அவங்களிடத்தை பகிர்ந்து கொள்வார்கள். எனவே இந்த வேத பாட வகுப்புகள் ரொம்ப அவசியமானது, உங்களுக்கு பிரயோஜனமானது. இது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கற்றுக்கொள்ள முடியாது. இந்த வேத பாடம் என்பது வேத ஆராய்ச்சி. வேதத்தை ஆராய்ந்து அநேக காரியங்களை நம்ம தெரிந்து கொள்வதில்லை. ஒரு ஆர்வமாக இருந்து அநேகர் இதில் பங்கு பெறுகிறாங்க. எனவே வழக்கமாக புதன்கிழமை 10 மணி அளவிலே இந்த வேத பாட வகுப்புகள். இப்பொழுது ஆதியாகமம் முதல் அதிகாரத்தை பற்றி தான் இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறோம். 10 வசனங்கள் தான் பார்த்துருக்குறோம் 4 வாரங்களாகவே. ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு வார்த்தையாக சிந்திக்கவும் தியானிக்கவும் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். அது எங்களுக்கு மிகுந்த ஒரு வியப்பூட்டக்கூடியமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. ஒரு வசனத்தை எடுத்து பிரசங்கிக்கிறது வேறு, ஆனால் அந்த வசனத்தில் இருக்கிற மறைபொருளையும் அதனுடைய காரியங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்வதில் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்து கொண்டு வருகிறார். நல்ல வாய்ப்பை நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி கொள்ளும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகிற வியாழக்கிழமை அதிகாலையில் 5 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். இந்த மாதம் முடிந்து புதிய மாதம் தொடங்க இருக்கிறது. வருகிற வியாழக்கிழமை விடியற்காலையில் 5 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை. வழக்கம் போல் வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் காலை 10:30 மணிக்கு நடைபெறும். அடுத்த வாரம் நான் இப்பொழுதே உங்களுக்கு இது ஜெபத்துக்காக உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்குறேன். அடுத்த வாரம் திங்கட்கிழமையிலேருந்து மே மாதம் 5ஆம் தேதி வருகிற அடுத்த திங்கட்கிழமை, நாளைக்கு திங்கள் இல்லை, அடுத்த திங்கட்கிழமையிலிருந்து நம்முடைய சபையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த கோடை விடுமுறை நாட்களிலே சிறு பிள்ளைகளுக்கான இந்த கோடைக்கால வேதாகம பள்ளி VBS வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் நடக்க இருக்கிறது. வழக்கம் போல் இந்த முறை மேஷாக் அவர்களோடு மட்டுமல்ல, புதிதாக ஒரு டீம் வருகிறார்கள். அவரோட அவர் ஒரு புதிய டீமை கொண்டு வருவதாக என்னிடத்தில் நேற்றுக்கு சொல்லியிருக்கார். சரி, எத்தனை பேர்னாலும் வரட்டும், யார் இருந்தாலும் வரட்டும். எனவே அதை நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க. நான் சொல்ல வந்தது, நம்முடைய சபை விசுவாசிகள் இதை முழுசாக பயன்படுத்திக்கணும். அது என்ன சபை விசுவாசிகள் பயன்படுத்துகிறதுனா, நான் சொல்ல வருகிறது சபை விசுவாசிகளுடைய பிள்ளைகளை சொல்கிறேன். நம்முடைய சபைக்கு வந்து கொண்டிருக்கிற விசுவாசிகளுடைய குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகளை இந்த VBSக்கு நீங்கள் அனுப்பி இதை நீங்கள் நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதுபோல் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பிள்ளைகள் ஆசைப்படுறாங்கன்றதுக்காக அநேக பெற்றோர்கள் செய்கிற ஒரு தவறான காரியம், லீவ் விட்ட உடனே பிள்ளைகளுக்கும் ஆர்வம் இருக்குதுன்னா அதை இல்லைன்னு சொல்ல, சில பெற்றோர்கள் சொல்கிறது, வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்களோட ஓடிப்போம். தாத்தா கூட போறியா, மாமா கூட போறியா, பாட்டி கூட போறியா, ஓடு, நம்மளுக்கு தொல்லை விட்டால் போதும், அப்பா இதை வச்சுக்கிட்டு மேய்க்கவே முடியாது, போய் இப்படி 10 நாள் போய் இருந்துட்டு வரட்டும், அப்படி நினைக்கிற பெற்றோர்கள் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன்,
நீங்கள் எந்த ஊருக்கு வேணாலும் உங்கள் பிள்ளையை அனுப்புங்க, நான் அனுப்ப வேண்டாம்னு சொல்ல. பிள்ளைகளுக்கும் வெளியில் பல சொந்த பந்த ஊர்களுக்கு போகிறதுக்கு ஆசைப்படுவார் என்பதை நான் நன்கு அறிவேன். அதற்கு நான் எதிரானவன் அல்ல. நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு அருமையான ஆலோசனை கேளுங்க. இந்த 5ஆம் தேதி தொடங்கி 10 தேதிக்குள்ளே ஒரு வாரம், அதிகபட்சம் 5-6 நாட்கள் தான். இந்த வேதாகம வகுப்பு முடிந்த பிற்பாடு நிறைய லீவு இருக்கிறது. அந்த லீவு முடிகிற வரைக்கும் போய் அவங்க எந்த ஊரில் போய் எங்கே வேணாலும் இருக்கட்டும், அதை நான் தடுக்கலை. நான் ஒவ்வொரு வருஷமும் நான் பார்க்குறேன், குறிப்பாக விசுவாசிகளுடைய பிள்ளைகள் இதில் பங்கெடுக்கிறதில்ல. விசுவாசிகள் பிள்ளைகளை தவிர்த்து மற்ற பிள்ளைகள் ஆர்வமாக கலந்துக்கிறாங்க. அதை குறித்து சில பெற்றோர்கள் கவலைப்படுறதாகவும் எனக்கு தெரியல. அதை பற்றி ஒரு கேரை எடுத்துக்க மாட்டுறாங்க. என்னங்க பண்ணுறது, கேட்கவே இல்லை, ஓடிட்டாங்க, போகிறோன்னா அழுதாங்க, அடம் பண்ணாங்க, போயிட்டு வந்து விட்டாங்க. அது ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னா, இதனுடைய முக்கியத்துவத்தை அவங்க அறியலை. இது ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு காரியமாக நினைக்கிறாங்க. ஏதோ சின்ன பிள்ளைங்க விளையாடிட்டு போயிட்டு இருப்பாங்க, ஏதோ ரசனா கொடுப்பாரு, பிஸ்கட்டு கொடுப்பாரு, இதானே. அது போகிற இடத்துல எங்கள் பாட்டி விட்டு தாத்தா விட்டு இன்னும் இதை விட பிரமாதமாக வடை என்ன பிஸ்கட்டு எல்லாம் கிடைக்கும். அது அல்ல காரணம். பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுங்கையும் ஒழுக்கத்தையும் தெய்வ பயத்தையும் பக்தியையும் வேத வசனத்தையும் இந்த சின்ன வயதிலேயே நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது அவசியம் என்பதை அநேக பெற்றோர்கள் அறியலை. நான் எல்லாரையும் சொல்லலை. ஒரு சில பெற்றோர்கள் இதில் ரொம்ப கருத்தாக இருக்கிறாங்க, கவனமாக இருக்கிறாங்கன்றது எனக்கு நன்றாகவே தெரியும். நான் நபர்களை நான் சொல்கிறேன். நானும் பார்க்குற ஒவ்வொரு வருஷமும் ஒரு சில பெற்றோர்களுடைய பிள்ளைகள் மற்ற நாட்களில் வந்துட்டுருக்குறாங்க. விபிஎஸ் நேரத்தில் பார்த்தா இருக்க மாட்டாங்க. கேட்டால் ரொம்ப ஈஸியாக சொல்கிறாங்க. அவங்க பாட்டி வந்தாங்களா, அழைச்சிட்டு போயிட்டாங்க, வரல அனுப்பலைன்னு சொல்லி கோச்சிக்கிறாங்க எங்கள் மாமா அப்படின்னு. உலகத்தாருக்கு இந்த காரியங்கள் தெரியாது. நான் இதை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லி நீங்கள் ஏன் போகக்கூடாதுன்னு தான் கேட்குறேன். என்னுடைய ஆதங்கம் என்னன்னா, நம்ம சபை விசுவாசி பிள்ளைகள் இதில் பயனடைய வேண்டும் என்கிற ஆதங்கத்தில் நான் பேசுகிறேன். ஏதோ பிள்ளைங்க இல்லாமல் இல்லை. நீங்கள் பாருங்கள், தெரியும். 100க்கு மேற்பட்ட பிள்ளைகள் தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த விபிஎஸ்ல பங்கெடுக்கிறாங்க. 150-200 பிள்ளைகள் வராங்க ஒவ்வொரு வருஷமும். என் வருத்தம், என் கவலை என்னன்னாக்கா, அதில் நம்ம பிள்ளை இல்லையன்றது தான் கேட்குறேன். நான் நம்ம பிள்ளைன்றது உங்கள் பிள்ளையை தான் சொல்கிறேன். நல்ல பிள்ளைகள் வசனம் கற்றுக்கொள்கிறாங்க, நல்லா பாடுறாங்க, நல்லா ஆடுறாங்க, பரிசெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. மனுஷன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் விசுவாசி பிள்ளைங்கள் இல்லையேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதில் இன்னொரு வருத்தத்தையும் நான் இப்போ சொல்லணும். என்னென்னா, இந்த பிள்ளையை பற்றி தான் நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட அப்புறம் புகார் சொல்கிறது. அப்புறம் இப்போ இல்லை, சொல்கிற பேச்சை கேட்க மாட்டுறாங்க, கீழ்ப்படியவே மாட்டுறாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் என்னதை நான் இங்கே பார்க்குறது, நாங்கள் சொல்கிறது நீங்கள் கேட்கலையே. விபிஎஸ்க்கு அனுப்பி வைங்கன்னா நீங்கள் ஊருக்கு அனுப்பி வச்சுக்கிட்டு அங்கே பாருங்கள், எப்போ பார்த்தாலும் செல்லை வச்சுட்டு உட்காந்துருக்குறான், எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துட்டு உட்காருங்க, ஒரு வேலை செய்ய மாட்டுறான், படிக்க மாட்டுறான், கீழ்ப்படிய மாட்டுறான் என்று நிறைய பெற்றோர்கள் புலம்புறாங்க. இதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய வேண்டியது செய்யாமல் நாங்கள் வருஷம் வருஷம் இவ்வளோ செலவு பண்ணுறோம் தெரியுமா உங்களுக்கு? இதற்காக ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுறோம். இப்போ கடந்த 2 ஆண்டுகளாகவே இருக்க அதிகமாக இதுக்கு செலவு செய்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய பேர், விசுவாசிகள் அநேகர் அதில் பங்கெடுத்து கொள்கிறீங்க. அதையும் நான் இப்போது ஞாபகப்படுத்துகிறேன். சிறு பிள்ளைகளுக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறீர்களோ அதை நீங்கள் செய்யலாம். டெய்லி அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும், ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், பிஸ்கட் கொடுக்கணும், கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை இது. இதில் உங்களுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்பதை அட்வான்ஸாக நான் சொல்லி வைக்கிறேன். அடுத்த வாரம் அதற்கான விசேஷித்த காணிக்கையோடு வாருங்கள். என்ன செய்ய போகிறோம் என்பதை தீர்மானித்து கொள்ளுங்கள். பிள்ளைகளை கொண்டுட்டு வருவதற்கு கன்வீனியன்ஸ் டிரான்ஸ்போர்ட் முன்னெல்லாம் முன்ன போல் இல்லை. இப்போல்லாம் நம்ம ஏதாவது இதுக்கு ஒரு வேனை அரேஞ்ச் பண்ணால் தான் முடியும். நம்ம ஒரு வண்டியை வச்சு முடியாது. இதெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிலருக்கு நான் சொல்கிற காரியங்கள் ஏற்கனவே தெரியும், தெரியாதவர்களுக்காக நான் அதை சொல்லுகிறேன். அப்படிலாம் இருக்குது. இருந்தாலும் இந்த செலவுகளை குறித்தோ இந்த பிரயாசத்தை குறித்தோ நான் வருத்தப்படலை, நான் அதை சந்தோஷப்படுறேன். எனவே அந்த சந்தோஷத்திலே நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்பது தான் நானும் சொல்கிறேன். இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். எனவே சிறு பிள்ளைகளுக்கு, அது நம்ம பிள்ளைகள் மட்டும் இல்லை, எந்த பிள்ளைங்களும் வரட்டும். நம்ம விதைக்கிறோம், வசனத்தை நம்ம விதைக்கிறோம் இந்த சின்ன வயசுலேயே. அதனால் எந்த ஊராக இருந்தாலும் சரி, எந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பிள்ளைங்களாலும் வரட்டும். எனவே இந்த ஊழியத்தில் நீங்களும் பங்கெடுத்து கொள்ளுங்கள். அதில் பயிற்சி பெற்றவர்களும், பயிற்சி எடுக்க வேண்டிய ஆர்வம் உள்ளவர்களும் அந்த விவிஎஸ் வகுப்பு எடுப்பதற்கு ஆயத்தப்படுங்க. பிள்ளைகளை அழைத்து வாருங்கள், அனுப்பி வைங்க. முதலாவது உங்கள் பிள்ளைகள் இதில் பங்கெடுக்க
திட்டமிடுங்க, தீர்மானிங்க. நிறைய இடங்களில் லீவ் விட்டதுனால பிள்ளைங்கள்லாம் அங்கே இங்கேயும் இடம் மாறிக்கிட்டு இருக்கிறதாக கேள்விப்படுறேன். அதனால் ஒரு வேளை போயிருந்தாலும் அதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிறேன். ஒரு வேளை ஊருக்கு போயிருந்தாலும் விபிஎஸ் முடிஞ்சு திரும்பி போகலாம் என்று சொல்லி வரவழைங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை திங்கட்கிழமை நாளை காலையில் 11 மணிக்கு நம்ம சபைக்கு அருகில் இங்கே இருக்கிற இந்த ஜெகன் மண்டபத்தில் பிரதர் சாலமன் வந்திருக்காரா? எழுந்துருங்க, ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்க. தொற்கால் எங்கே? தொற்கால் வரலையா? அப்படி நின்றுங்க. இல்லை யாருன்னு தெரியணும்ல. கவனிங்க, இவங்க இருவரும் நம்முடைய சபையிலே ஞானஸ்தானம் எடுத்து பல வருடங்களாக வந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு தெரியும், இப்போ இவங்க யாருக்கும் தெரியாதுன்னு நான் சொல்ல, ஒரு சிலருக்கு தெரியாது. ஏனென்றால் அவங்க ஆராதனைக்கு வருவாங்க, முடியும், போயிடுவாங்க. ஒரு சிலருக்கு அவங்களோட பழகிறவங்களுக்கு தான் தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. அவங்களுக்கே இன்னும் சில பேர் பழக்கம் இல்லை. ஆனால் ஒரு ஞானஸ்தானம் எடுத்து குடும்பமாக சபைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மகள் அபிநயாவுக்கு நாளைக்கு மங்களஸ்நான ஸ்தோத்திர கூட்டம் பக்கத்தில் உள்ள ஜெகன் மண்டபத்தில் நடக்க இருக்கிறது. நம்முடைய சபை ஒழுங்கின்படி, சபை முறையின்படி ஜபத்தோடு அதை நடத்தும்படி அவர்கள் விரும்பி இந்த காரியத்தை நடத்துகிறபடினாலே அவருடைய மகளுக்கு நடக்க இருக்கிறது. இந்த ஆராதனை முடிந்த பிற்பாடு அவர் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரையும் உங்களை பார்த்து அவர் இன்விடேஷன், அதுக்கு பத்திரிக்கைலாம் அவர் பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க, இன்விடேஷன் கொடுப்பார். அவர் உங்களை அழைக்கும்படியாக அழைப்பு கொடுக்கும்போது அந்த அழைப்பை ஏற்று சபையார் எல்லாரும் வந்து நாளைக்கு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்படி அந்த குடும்பத்தின் சார்பாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் முக்கியப்படுத்தணும், கனப்படுத்தணும், நேசிக்கணும், ஒரு அன்பு ஐக்கியத்தை காட்டணும் என்பதை நான் சொல்ல வருகிறேன். அது எப்படி என்று சொன்னால், இப்போ எதற்காக நான் இப்படி பேசுகிறேன், இதே போல் காரியத்தை கவனிங்க. இப்போ இவங்க செய்கிற இந்த காரியத்தை சபைக்கு சம்பந்தம் இல்லாமல், நான் சொல்கிறது ஒரு பைபிள், ஒரு வேத வாசிப்போ ஒரு பாட்டு ஜபமே இல்லாமல் சில விசுவாசிகள் குடும்பங்களிலே இது போல் நிகழ்வுகள் நடக்குதுங்க. புரியுதுங்களா? நான் சொல்வது சபைக்கு தெரிய வைக்காமலே, ஆனால் சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு தெரிய வைக்கிறாங்க, அதுக்கு போகிறாங்க விசுவாசிங்க. இங்கே சபை முறைப்படி ஒரு ஊழியக்காரரை வைத்து ஜெபம் பண்ணி நடத்தாத காரியங்களுக்கு சபை விசுவாசிகள் சொந்தம் உறவு கொண்டாடிக்கிட்டு போய்க்கிறாங்க. நான் சொல்கிறது இந்த சபையில் இருக்கிற இங்கே உட்கார்ந்துருக்கிற விசுவாசியை தான் சொல்கிறேன். ஏன்னா சபை முறையின்படி நடக்காத காரியங்களுக்கெல்லாம், அதே போல் திருமண காரியங்கள் இருக்கட்டுங்க, உலக பிரகாரமாக நடக்கிற கல்யாணம் சபை விசுவாசிகள் குடும்பத்தில் நடக்கும், சொந்த பந்தத்தில் சபை விசுவாசிகள் அங்கே போகிறாங்க. ஆனால் சபை முறைப்படி நடக்கிற இது போல் நிகழ்வுகளுக்கு சபை விசுவாசிகள் வருவதற்கு சுணக்கம் காட்டுவது எந்த விதத்தில் சரி நியாயம் எனக்கு தெரியல. அதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை இப்போது நான் அப்படி எடுத்து சொல்கிறேன். இது போல் காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அதை ஆதரிக்கணும், ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும், அந்த ஐக்கியத்தை காட்டணும். அதில் காண்பிக்கிற அந்த அன்பின் ஐக்கியத்தை அதை விட பல மடங்கு காட்டணுமா இல்லையா? உலக பிரகாரமாக நடக்கிற கல்யாணத்துக்கு போகிறாங்க, ரட்சிக்கப்படலை பிள்ளைங்களுக்கு வந்து பத்திரிக்கை கொடுக்குறாங்க, நம்ம விசுவாசி போகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இதுக்கெல்லாம் போய் உங்களோட அன்பையும் ஐக்கியத்தையும் காட்டுற நீங்கள் இப்போ நம்மளோட சபை முறைப்படி சபையாரை அழைத்து இப்படிலாம் ஆண்டவரை ஒரு மகிமைப்படுத்தி செய்கிற காரியங்களுக்கு சபை விசுவாசிங்க வரலைன்னா அது எந்த விதத்தில் சரி என்றதை நீங்கள் யோசிக்கணும். ஒரு சில நேரங்களிலே சில சபை விசுவாசிகள் வீட்டில் நடக்கிற நிகழ்வுகளுக்கு சபையில் அநேக விசுவாசிகள் வராமல் இருக்கிறது எனக்கு வருத்தத்தை தருகிறது. அவங்க வருத்தப்படுறாங்களோ இல்லை, எனக்கு வருத்தமாக இருக்குது. என்கிட்ட சில பேர் வருத்தமாகவும் சொல்லியிருக்கிறாங்க, என்னங்க நாங்கள் இந்த சபைக்கு வந்துட்டுருக்குறோம், எங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குது, இந்த விசுவாசி இத்தனை வருஷமாக நான் வந்துட்டுருக்கேன் சபைக்கு, எங்கள் வீட்டுக்கு வரமாட்டுறாங்களேன்றாங்க. என்ன கேட்டால் நியாயமான கேள்வி அது. உட்காருங்க. எனவே நான் என்ன சொல்ல வருகிறேன், இப்படி ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியத்தை காட்டணும்னு நான் சொல்கிறேன். அப்போ என்னன்னு தெரியல, இன்னும் உலக பிரகாரமான ஐக்கியத்தில் தான் உறுதியாக இருக்கீங்க. நான் சொல்கிறேன், நான் அது விட வேணாம், அது வேண்டான்னு நான் சொல்லலை, அது உங்களுடைய தனிப்பட்ட காரியங்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த சபையின் அங்கத்தினர் இருக்கும்போது நம்முடைய சபையினுடைய ஒருமைப்பாட்டையும் ஐக்கியத்தையும் காண்பிக்கும் அடையாளமாக, நம்முடைய நேசத்தை நேசிக்கிறதையும் வெளிப்படுத்தும் வண்ணமாக என்ன செய்யணும், நம்ம அதை கனப்படுத்தணும். அதுக்காக நான் சொல்கிறேன், நீங்கள் கொடுக்குறதோ கொடுக்கலையோ செய்கிறதோ இது ரெண்டாவது விஷயம். நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரல. முதலாவது நம்ம அதில் கலந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு சரியாக 11 மணிக்கு ஜெகன் மண்டபத்தில் அந்த ஸ்தோத்திர கூட்டம் நடக்க இருக்கிறது. முடிந்த பிற்பாடு அவர் உங்களுக்கு அழைப்பு கொடுப்பார். பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
இன்றைக்கு இந்த நாளிலே இந்த ஆராதனைக்கு புதிதாக முதலாக இன்றைக்குத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் யாராவது உண்டா? யாராவது புதுசாக முத என்ன ஒரு மலையமாதேவி பின்னாடி என்ன ஒரு விருதாங்கநல்லூர். நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த புதிதாக அழைத்து வந்திருக்க அந்த ஆத்துமாக்களுக்காக நன்றி. கர்த்தர்களை ஆசீர்வதிக்கணும், தேவையை சந்திக்கணும், அவளை விசாரிக்கணும். எதை நினைத்து எதிர்பார்த்து அவர்கள் வந்தார்களோ அதை ஆண்டவர்களுக்கு செய்யணும். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளணும். விலையேறப்பட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருங்க. வழக்கம் போல் இன்றைக்கு இந்த ஆராதனை முடிந்த பிற்பாடு உங்களுக்கு ஆகாரம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. பேரூர் கிராமத்தில் இந்த வருகிற விசுவாசிகள் அனைவரும் சேர்ந்து உங்களுக்கு இன்றைக்கு ஆகாரம் ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். நாம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கு அந்த சமையல் காரியங்களிலே உதவியாக இருந்து இந்த சமையல் பணியில் செய்தவர்களுக்காகவும் நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி இந்த காணிக்கைகளை கொண்டு வந்து இந்த உபகாரத்தை செய்து வருகிற இந்த கிராமத்தின் விசுவாச மக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. அந்த காரியங்களிலே முன்னின்று செய்து இந்த பணியை செய்வதற்காக உதவி செய்த நம்முடைய விசுவாச பிள்ளைகளையும் நீரை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில் இப்போ நம்ம கூடியிருக்கிறோம். அது என்ன என்று சொன்னால், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் எடுத்து வாசிக்க வேண்டாம். ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்த பொழுது, மனுஷனை ஆதாம் ஏவாளையும் படைத்த பிற்பாடு தினமும் அந்த ஏதேன் தோட்டத்துக்கு வந்து ஆதாம் ஏவாள்களை வந்து அவர்கள் பார்த்து பேசி விசாரித்து செல்வதாக அதில் எழுதப்பட்டிருக்குது. அவர் குறிப்பாக அவர் வந்து பார்க்குற விசிட் பண்ணுற டைம் என்று சொன்னால் அங்கே எழுதியிருக்குது, பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் தான் ஆண்டு வந்திருக்காருங்க. நம்ம இப்போ பகலில் தான் இருக்கிறோம், ஆனால் குளிர்ச்சியாக இல்லை. எனக்கு என்ன தோணுது, இன்றைக்கி நிறைய சபைகள்லாம் இப்போ ஏசி போட்டாங்க. நிறைய சபைகள் நல்லது. நான் சில பேருக்கு என்ன கேட்பாங்க, உங்கள் சபையில் ஏசி வேணும். நான் சொன்னேன், எங்கள் சபையே ஏசியே அப்படின்னு. நான் நம்ம சபைக்கு பேர் உங்களுக்கு தெரியுமில்ல, ஏசியே சபை. அதிலே ஏசி இருக்குது, ஆனால் குளிர்ச்சி தான் இல்லை. அதனால் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஆண்டவர் இப்போ தான் இந்த ஏர் கண்டிஷன்லாம் கண்டுபிடிச்சி இப்போல்லாம் இதெல்லாம் எப்போ இந்த நூற்றாண்டில் வந்தது தானே இதெல்லாம், இல்லையா? அப்போ அந்த நாட்களிலலாம் மின்சாரமே இல்லாத காலத்தில் தானே இதெல்லாம் சம்பவம் நடந்திருக்குது. அப்போ அந்த தோட்டத்தையே ஆண்டவர் என்னப்பா ஐக்கி இருந்திருக்கிறதாக தெரியுது. ஒரு ஏசி போட்டாருன்னு நான் நினைக்கிறேன். என்ன இதெல்லாம் நம்ம செயற்கையாக ஏற்படுத்துகிற கூலிங்கில் பாருங்கள், ஆண்டவர் பகலில் அந்த கிளைமேட்டே கூலாக ஆக்கியிருக்கிறார் ஏசியில். அதை தான் நான் சொல்ல வந்தேன். இப்போ நம்ம கூடியிருக்கிற இந்த நாள், இந்த நேரம் பகல் நேரம்தான், ஆனால் குளிர்ச்சியாக இல்லை, ரொம்ப உஷ்ணமான நேரத்தில் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் தான் உங்களுக்கு இதையும் கடந்து போவதற்கு கிருபை தரணும். எனவே வெகு விரைவாக, எவ்வளோ சீக்கிரமாக நான் முடிக்க முடியுமோ முடித்து நாங்கள் அனுப்ப ஆசைப்படுகிறேன். இந்த அறிவிப்பு நேரத்தில் அந்த வேன் விஷயமாக ஒரு காரியத்தை அவ்வப்போது வந்து நம்ம சபையில் இருக்கிற விசுவாச சகோதரர் வந்து ஒவ்வொரு வாரமும் அதை ஞாபகப்படுத்துகிறதாங்க. அதோடைய காரியம் என்ன என்பது என்று சொன்னால், ஒரு சிலருக்கு அதை பற்றி ஒரு நினைவு இல்லை என்பதனால தான். எல்லாருக்கும் நான் சொல்ல, எல்லாருக்காகவும் இல்லை, ஒரு சிலருக்கு அதை பற்றி ஒரு நினைவு இல்லை. ஒரு சில பேர் அது நினைவாக இருந்து அதை கரெக்டாக செய்கிறார்கள்.
எனவே இதை அறிவிக்க வேண்டியது ஒரு கட்டாயமாக இருக்கிறபடினாலே நான் அதை உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டு வருகிறேன். இதில் நம்ம எல்லாருக்கும் இதில் பங்கு உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை தருவாராக. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கொடுத்த வார்த்தைகளை நான் எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியுமோ சொல்கிறேன். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தன் அபிஷேகம் பெற்று பல வருஷங்களாக ஒரு சபைக்கு நம்ம சபையாக இருக்கட்டும் இல்லை எந்த சபையாக இருக்கட்டும் ஒரு சபையில் விசுவாசிகளாக இருக்கிற விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள், பாடுகள், பாரங்கள், வருத்தங்கள், நஷ்டங்கள் சம்பவிக்கும் பொழுது விசுவாசிகளுடைய மனதிலே எழும்புகிற ஒரு கேள்வி, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது, ஏன் இந்த சூழ்நிலை எனக்கு என்கிறதான கேள்வி பொதுவாக எல்லாருக்கும் எழும்பக்கூடியதாக இருக்கிறது. இந்த கேள்வியை வாயை திறந்து கேட்காதவர்கள் சிலர் இருக்கலாம். இன்றைக்கு வாயை திறந்து கேட்காவிட்டாலும் மனசுக்குள்ள இருந்த கேள்விகளோடு ஒரு சிலர் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். என்ன கேள்வி என்று சொன்னால், ஏன் ஏன் என்கிற ஒரு கேள்வி. என்ன ஏன் என்றால், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் விரும்பாத அல்லது நீங்கள் எதிர்பார்க்காத அல்லது நீங்கள் நினைக்காத காரியங்கள், நிகழ்வுகள், சம்பவங்கள் நடக்கும் பொழுது உங்கள் மனதிலே முதல்ல எழும்புகிற ஒரு கேள்வி ஏன் ஏன் என்கிற கேள்வி. இது எல்லாருக்கும் வரும். அந்த ஏன் என்கிற கேள்வி அதோடு நின்று விடாமல், ஏன் ஆண்டவர் இதை செய்கிறார் என்று ஆண்டவரையே நிந்திக்கிற அல்லது கேள்வி கேட்கிற ஒரு சிலர் உண்டு. எல்லாரையும் நான் சொல்லலை. இது போன்ற நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற வருத்தமான கஷ்டமான சூழ்நிலைகள் மத்தியிலே நம்முடைய மனதிலே ஏற்படுகிற சிந்தனைகள், எண்ணங்கள், கேள்விகளை பற்றி நான் உங்களை பார்த்து சில காரியங்களை சொல்ல ஆவியானவர் என்னை ஏவுகிறார். உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே அல்லது தனிப்பட்ட காரியங்களிலே நடக்கிற சில வேண்டாத காரியங்கள், விரும்பாத காரியங்கள், ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துகிற காரியங்கள், அல்லது ஒரு நஷ்டமாக இருக்கலாம், ஒரு கஷ்டமாக இருக்கலாம். நீங்கள் செய்கிற ஒரு தொழில், ஒரு வியாபாரத்தில், ஒரு விவசாயத்தில் ஏற்படுகிற ஒரு நஷ்டமாக இருக்கலாம், எதுவாக இருக்கட்டும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் பொழுது இதற்கான காரணங்கள் ஒருவேளை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உறவுகளில் அல்லது உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், அல்லது உங்களுடைய உறவை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது அக்கம் பக்கத்தில் உள்ள மனிதர்கள் மூலமாக இருக்கலாம். ஆக மொத்தத்தில் ஏதோ சில மனிதர்கள் மூலமாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று நான் சொல்ல வருகிறேன். நடந்த காரியங்கள், ஒருவேளை ஒரு சில காரியங்கள் உங்களுடைய கவனக்குறைவினால, உங்களுடைய அறியாமையினால, உங்களுடைய மதியினத்தினால, நீங்கள் ஞானமில்லாமல் செய்ததனால ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து இருக்கக்கூடும். அது உங்கள் மனசாட்சிக்கே தெரியும். ஐயோ, நம்ம இப்படி செய்துட்டோமே, நம்ம செய்திருக்கக்கூடாது, செய்யாமல் இருந்திருக்கலாமே, இப்படி செய்துட்டோமே என்று சொல்லி வருத்தப்படக்கூடிய நிகழ்வுகளும் உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களிலே நடக்கிறது. இப்படி எது நடந்தாலும், எப்படி நடந்தாலும் இவைகள் எல்லாம் ஆண்டவரால் திட்டமிடப்பட்டு தீர்மானிக்கப்பட்டவைகள் அல்ல என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்க தேவ பிள்ளைகள் நினைக்கிற காரியம் என்னன்னா, இதெல்லாம் நடக்கும் பொழுது நமக்கு எல்லாமே தெரிஞ்சும் என்ன நினைக்கிறாங்க என்று சொன்னால், சரி இது ஆண்டவர் சித்தமாக இருக்கும், இப்படிலாம் நடக்கிறோன்றது ஆண்டவருக்கு சித்தமாக இருந்துருக்குது, இப்படிலாம் சில பேர் சொல்லி தேற்றிக்கிறாங்க.
இல்லை ஆண்டவர் இப்படி தான் நடக்கணும் என்று அவர் தீர்மானித்து வைத்திருக்கிறார். அதனால தான் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது, என் குடும்பத்தில் இப்படி நடக்குது, என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்க, என் தொழில் இப்படி இருக்குது, வியாபாரம் இப்படி இருக்குது, என் படிப்பு இப்படி இருக்குது, என் வேலை இப்படி இருக்கிறது, என் குடும்பம் இப்படி இருக்குது. எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னா ஆண்டவர் இப்படி தான் இருக்கணும்னு என்னை படைச்சிட்டாரு, என்னை வச்சுட்டாரு என்று சொல்லி சிலர் நினைக்கிறாங்க, சிலர் பேசுகிறாங்க. அது தவறு. இப்படி எல்லா காரியத்துக்கும் எல்லாவற்றுக்கும் காரணம் ஆண்டவர் தான் என்று சொல்லுவது தவறு. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சில காரியங்களுக்கு ஒரு சில மனிதர்கள் காரணமாக இருக்கலாம், அல்லது நீங்களே காரணமாக இருக்கக்கூடும். உங்களுடைய ஞானம் இல்லாமல் அதை விட்டுட்டு இதெல்லாம் ஆண்டவர் தான் செய்தார், ஆண்டவர் தான் செய்கிறாரு, ஆண்டவர் தான் அனுமதிச்சார் அப்படி நாம் நினைக்கிறோம் பாருங்க. அப்படி நினைக்கிறது சரியல்ல. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நடக்கிற எந்த ஒரு எதிர்மறையான காரியங்கள், அதாவது எதிர்மறை என்று சொன்னால் நம்ம இப்படி 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 நடக்கணும்னு எதிர்பார்ப்போம், அது நடக்காது. இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம், அதுக்கு நேர்மாறாக நடக்கும். அந்த மாதிரி எதிர்மறையாக நடக்கிற எந்த காரியமோ இது தேவ சித்தத்தின்படி தான் நடந்தது அல்லது நடக்கிறது என்று நாம் நினைக்கக்கூடாது என்று சொல்ல வருகிறேன். இதெல்லாம் ஆண்டவர் முன்னதாகவே தீர்மானித்து விட்டார், அதுதான் இப்போ நடக்குது என்று சிலர் சொல்கிறாங்க. அதுவும் இல்லை. இப்படிலாம் நடக்கணும்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு போல் இருக்கு. யார்? இவங்க வீட்டில் நம்மளை பற்றி சொல்கிறது. அப்படியும் கிடையாது. அப்புறம் ஏங்க இப்படிலாம் நடக்குது? அப்போ இது இப்படிலாம் நடக்குன்றது ஆண்டவருக்கு தெரியாதா? அடுத்த கேள்வி. உண்மைதான். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் காரணமாக இருக்க மாட்டார். சரி, ஆண்டவர் காரணம் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆண்டவர் ஏங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு? ஏன் இந்த மாதிரிலாம் நடக்க விட்டுட்டு அதெல்லாம் தடுக்காமல், அதை தடை செய்யாமல் அப்புறம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரா என்கிற ஒரு கேள்வி எழும்போம் இல்லையா? ஆண்டவர் எப்பொழுதும் எதையும் அவர் வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. அப்போ என்ன செய்கிறாரு என்று சொன்னால், உன் வாழ்க்கையில் நடக்கிற சில காரியங்கள் அவருக்கு தெரியாமல் இல்லை, தெரியும். அவர் அனுமதிக்கிறார். அவர் ஏற்கனவே திட்டமிட்ட காரியம் இல்லை, இது நீ தேடிக்கொண்ட காரியம். இதற்கு காரணம் நீயாக இருக்கலாம், அல்லது உன்னை சுற்றியுள்ள மனிதர்களாக இருக்கலாம். இதுக்கு ஆண்டவர் காரணமாக இருக்கவே முடியாது. சரி, நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க. சரி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கிறேங்க, நாங்கள் காரணம் அவங்க காரணம்லாம் ரைட்டுங்க, இதை ஏன் ஆண்டவர் தடுக்கக்கூடாது? அடுத்த கேள்வி. சரி, இதெல்லாம் நடக்கும் என்பது அவருக்கு தெரியும் தானே. இது மாதிரி நான் செய்ய போகிறேன், நான் செய்கிறது தவறு, நான் ஒரு தவறு செய்ய போகிறேன், நான் ஒரு தவறில் போய் மாட்டிக்க போகிறேன், இதை செய்யும்போது எனக்கு இந்த வியாபாரம் செய்தால் எனக்கு நஷ்டம் வரப்போகுதுன்றது எனக்கு தான் தெரியாது, நான் தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டேன். அவருக்கு தெரியும் தானே. அடுத்த கேள்வி. உண்மைதான், ஆண்டவருக்கு தெரியாது எதுவுமே இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல. யார்? என்னை பார்த்து கேட்குற கேள்வி நானே சொல்கிறீங்களா? அப்போ அவருக்கு தெரியும் தானே. அப்போ ஆண்டவர் அதை செய்யாதன்னு நிறுத்திருக்கலாம்ல. சிலர் கேட்குற கேள்வி அது. இப்படி உங்கள் வாழ்க்கையிலே நடக்கிற சில காரியங்களை குறித்து மனதில் இப்படி ஒரு கேள்வி வருகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருக்கு தெரியாததல்ல, தெரிந்தாலும் நான் திரும்பவும் சொல்கிறேன், இதை செய்வதற்கு அவருடைய தூண்டுதல் அல்ல, அவர் அதற்கு காரணமும் அல்ல. நீ எடுத்துக்கொண்ட முடிவும் நீ செய்கிற காரியத்திற்கும் நீங்கள் தான் பொறுப்பாகிறீங்க. நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சொல்கிறேன், திரும்பவும் நீங்கள் கேட்கக்கூடாது ஆண்டவர் தடுக்கக்கூடாதா என்று சொல்லி. ஆண்டவர் தடுக்கக்கூடாதா? நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோங்கிற 3 பேர் இருந்தாங்க. அவங்கள பற்றி நம்ம தானியேலில் படிக்கிறோம். அவங்க 3 பேரும் ஆண்டவருக்கு வைராக்கியமாக வாழ்ந்தார்கள். ஆண்டவரை தவிர வேறு எதையும் வணங்க மாட்டோம் என்று சொல்லி வாழ்ந்தவர்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு சோதனை வருகிறது. சோதனை வரும்போது அவர் உறுதியாக இருக்கிறார்கள். என்ன சோதனை? ஒரு பெரிய சிலை ஒன்றை செய்து வைத்து நேபுகாத்நேச்சர் அந்த சிலையை வணங்கணும், வணங்காதவன் எல்லாரையும் கொண்டுட்டு போய் நெருப்பில் போட்டுவிடுவேன்னு சொல்லும் பொழுது அதை கண்டு கொஞ்சமும் அசரலை, பயப்படலை. அவன் கூப்பிட்டு கேட்குறான், இப்பயாவது ஒழுங்காக இந்த சிலையை வணங்கிக்கப்பான்னு சொல்லும் பொழுது அதற்கு அவன் கொஞ்சம் கூட மசியலை.
நீ இவ்வளவு துணிச்சலாக பேசுகிறிய, தைரியமாக இருப்ப, உன்னை தெய்வம் உன்னை காப்பாற்றுமானும் போது அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, எங்கள் கடவுள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் தப்புவிப்பார். அவர் தப்புவிக்காமல் போனாலும் பரவாயில்ல, நான் அதுக்காக நீ சொல்கிற சிலையை வணங்க மாட்டேன்றான். அந்த இடம் தான் பார்க்கணும் நம்ம. அவர் ஒரு வேலைகளை காப்பாற்றாமல் போனாலும் பரவாயில்ல, அதற்காக நான் என்ன செய்ய மாட்டேன், நீ சொல்கிறத செய்ய மாட்டேன். எவ்வளோ பெரிய ஒரு விசுவாசம் பாருங்கள். சரி, இப்படி இருக்கும்பொழுது நம்ம இதை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன், கவனிங்க. இப்படி நீங்கள் அப்படி நினைப்பீங்கன்னு சொல்கிறேன். நம்ம அப்படி நினைப்போம் தானே, இப்படிலாம் ஒரு விசுவாசமாக வாஞ்சையாக ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கையாக எவ்வளோ அழகாக அருமையாக பேசுனாங்க இந்த 3 பேரும். யார்? சாத்ராக்க, மேஷாக். என்ன சொல்கிறாங்க? நாங்கள் எதையுமே வணங்க மாட்டோம். அப்பேற்பட்ட 3 பேரை கையும் காலையும் கட்டி குண்டு கட்டாக தூக்கிட்டு போய் அந்த சூளையில், எந்த சூளையில், அது சாதாரண சூளை இல்லைங்க, ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருக்கிறது 7 மடங்கு ஆக்குறான். 1 மடங்கு 2 மடங்காக்கிறதே பெருசுங்க. அவன் சொல்கிறான் 7 மடங்குன்றான் ராஜா. 7 மடங்கு சுட்ட அதிகமாக்கி அதில் கொண்டுட்டு போய் போட சொல்கிறான். இதுதாங்க ஏங்க இவங்க விசுவாசமாக இருந்ததுக்கு இதுவா? நமக்குள்ள ஒரு பேசிப்போம். அதை இவங்க இந்த விசுவாசத்தில் உறுதியாக இருந்ததுக்கு இப்படியா நடக்கணும்? அப்படி ஒரு கேள்வி எழும்புமா இல்லையா? யோசித்து பாருங்க. ஆண்டவர் இவன் கட்டுற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு, தூக்கிட்டு போகிற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு, குண்டு கட்டா போய் தூக்கி போடுற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு கேள்வி எழும்புமா இல்லையா? நம்ம சரித்திரத்தை முழுசாக படித்து விட்டதுனால நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. இப்போ இந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியாவிட்டால் நம்ம மனசில் எழும்புற கேள்வி, ஐயோ பதைக்கும் நம்ம மனசு. ஐயோ தூக்கிட்டு போகிறானே போட்டான், ஐயோ போட்டான். இதுதான் நம்ம மனசில் ஓடும். என்னடா இது, ஏதாவது நடக்கும்னு பார்த்தோம், ஒரு மிராக்கல் நடக்கும், ஏதாவது ஆண்டு பார்த்தா சரி ஒன்றுமே நடக்கலை. அப்போ மனசு எவ்வளோ பதைக்கும். நான் சொல்கிறேன், இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்க சம்பவம் தெரியலன்னா நம்ம மனசை பதைக்க தான் செய்யும். என்ன இப்படி நடந்துச்சா என்ன? அப்போ அதெல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டு இருந்திருக்காரு? பார்த்துட்டு தான் இருந்திருக்காருன்னு நான் சொல்ல வரேன். அப்போ இவ்வளோ காரியங்களையும் ஆண்டவர் பார்த்துட்டு இருந்தாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நல்லா படட்டுமா? அப்படி கிடையாது. தேவன் அவருடைய வாழ்க்கையிலே அவருக்கு நடக்கிறதை அனுமதித்தார். கட்டுறியா கட்டு, தூக்கி போடு, 7 மடங்கு ஆக்கு, என்ன வேணாலும் செய். அப்போ எல்லாவற்றையும் என்ன செய்கிறார் அவர்? தடுக்கவே இல்லைன்னு நான் சொல்ல வரேன். தடுத்துருக்கலாம் தானே, அவருக்கு அந்த வல்லமை உண்டு தானே. எதுவுமே தடுக்கலை, தூக்கி கொண்டு போட்டாங்க. ஆனால் கர்த்தர் ஏன் இந்த காரியத்தை தடுக்கலை? நம்ம முதல்ல அதை தான் நம்ம எதிர்பார்க்குற மனசில் எண்ணுக்கிற எண்ணம். ஆனால் அப்புறம் நடந்த காரியங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுன்றது வேற விஷயம். அப்போ இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் நான் சொல்ல வருகிறேன். தேவன் உங்களை அநேக காரியங்களுக்குள்ளாக விட்டுட்டு அனுமதித்துட்டு என்ன ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் என்று நான் சொல்கிறேன். அப்போ அந்த சம்பவத்தில் நான் பார்க்கும்போது ஆண்டவர் நினச்சிருந்தா இவங்க 2 பேர் மேலே கையை வைக்காதன்னு சொல்லியிருக்கலாம். நான் கற்பனையாக பேசுகிறேன். எது? சாத்ராக் மேஷாக்குன்ட்டு வரும்போது இந்தப்பா யார் எதுக்கு கை வைக்காத இப்போ அப்படின்னு சொல்லலாம், செய்யலாம். கை வைக்காமல் கட்டுறதுக்கு கட்டலத்தி என்ன பண்ணலாம், அவிழ்த்து விட்டுருக்கலாம். இப்படி நிறைய காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கலான்னு சொல்கிறேன். கட்டப்படிக்கு தடுத்துருக்கலாம், கட்டி கொண்டு தூக்கிக்கிட்டு போகும்பொழுது என்ன செஞ்சுருக்கலாம் ஆண்டவர்? நிறைய கட்டெல்லாம் அவிழ்த்து விட்டுருக்கலாம், அவிழ்த்துட்டு வெளியே உடையான்னு சொல்லி அவனை ஓட விட்டுருக்கலாம். இன்னும் என்னெல்லாம் செய்திருக்கலாம் என்பதை என் கற்பனைக்கு நான் சொல்கிறேன். அப்படியே கட்டி தூக்கி போட்ட உடனே என்ன செஞ்சுருக்கலாம் ஆண்டவர்? நோவா காலத்தில் மழை பெஞ்ச மாதிரி சோடு ஒரு மழை அப்படியே வானமே பொத்துட்டு மாதிரி ஊற்றுனாக்க நெருப்பில் அணைஞ்சிடும். நான் ஒரு கற்பனையாக தான் பேசுகிறேன், நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்படிலாம் ஆண்டவர் செய்திருக்கலாம் தானே. ஆண்டவர் செய்யணும் எவ்வளோ வழி இருக்குங்க. நல்லா எரிய விட்டார். 7 மடங்கு, நான் 8 மடங்கு ஒன்றாலும் கொளுத்தி போடுறான்றாரு. அந்த நெருப்பிலே வேற இருக்கிறாங்க. வேற இருக்கே எங்க வேற ஒரு ஆளாக இருந்தாக்க நெருப்பில் தூக்கி போட்ட உடனே வெளியே தான் உடையறதான் பார்ப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவர் செய்த செயலை நான் சொல்கிறேன். என்ன வேணாலும் செய்யிட்டீங்க. அப்போ எதையுமே காணாத போல, பார்க்காத போல, எதையுமே கண்டுக்காத போல ஆண்டவர் அமைதியாக தானே இருந்தார். என்ன நடந்தது நீங்கள் தான் சொல்லுங்களேன். எரியலன்றது அப்புறம், அவங்க தீ பிடிச்சி எரியாமல் இருந்தது அப்புறம் தானே அது. அப்போ கர்த்தர் தன்னுடைய மகிமையை, மகத்துவத்தை, வல்லமையை காட்ட விரும்புகிறார். நீங்களும் நானும், என்னையும் சேர்த்து சொல்கிறேன், நானும் நீங்களும் நினைக்கிறது போல ஒரு அற்பத்தனமான ஒரு அற்புதத்தை செய்ய ஆண்டவர் விரும்பலை. புரியுதா நான் சொல்கிறது? என்னது ஒரு அற்பத்தனமான அற்புதம்? இது என்னது அற்பத்தனமானது? கட்டும்போது கட்டாதரான்னு சொல்கிறது, கட்டை அவிழ்த்து விடுறது, என்னது மழையை பெய்ய வச்சு
அந்த தீ எல்லாத்தையும் அணைச்சிடுறது. இதெல்லாம் என்ன பொறுத்தளவுக்கு ஆண்டுடைய பார்வையில் இதெல்லாம் அற்புதமாக, இதெல்லாம் ஒரு பெரிய அற்புதமா? என்ன எது எது பெரிய அற்புதம்? போய் கொண்டு போடுற நீ எத்தனை மடங்கு வேணாலும் நீ தீயை மூட்டு. என்ன செஞ்சாங்க? ஒரு முடி கூட கருகலை. போட்டிருந்த வஸ்திரத்தில் அந்த தீ வாசனையே படலை. அது இல்லையா அதிசயம்? இதெல்லாம் செய்திருந்தாக்கா நம்ம பாராட்டுவோம். உடனே ஆண்டு செய்தார். எதை உடனே உடைய வெளியில் விளையாட்டு, அப்பா என் ஆண்டை காப்பாற்றினான்னு கூட நம்ம சொல்லுவோம். ஆண்டவர் பார்த்தாரு, அவங்க ஓடி வரவே இல்லை, ஓடி வெளியில் வரவே இல்லை. ஏன் இந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன்? இப்போ அதுவல்ல இன்றைக்கி செய்தி. இது போல ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அமைதியாகவே பார்த்துட்ருக்காருங்க. இதற்கு நான் இன்னும் சில சம்பவங்களை நான் உங்களுக்கு உதாரணமாக நான் சொல்ல முடியும். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலையும் அதே போல ஒரு சம்பவம் நடந்தது. என்ன நடந்தது? அவனுடைய உடன் பிறந்த கூட பிறந்த சகோதரர்கள் மூலமாகவே அவன் பகைக்கப்பட்டான், வெறுக்கப்பட்டான். என்ன நடந்தது? சகோதரர்லாம் சேர்ந்து அவனை கொண்டு போய் குழியில் போட்டாங்க. அதுக்கப்புறம் மீதியான் தேசத்துக்கார்ட்ட விற்றாங்க. அதுக்கப்புறம் அவன் வாங்கிட்டு போய் வேற ஒரு வீட்டில் அடிமையாக விற்றான். போத்திபார் வீட்டில் இருக்கிறான். இப்படியே அடுத்தடுத்து அடுக்கடுக்காக வாழ்க்கையில் சோதனை தான் அதிகமாக்கிட்டு போகிறதே தவிர ஒரு நன்மையும் அவன் பார்க்கல. வேதனைகள் கூடிக்கிட்டே போகிறத பாருங்களேன். ஒரு சம்பவம் நடந்தது, சரி அதோடு முடிஞ்சது. சரி அடுத்ததையாவது ஒரு ஆண்டவர் ஏதாவது செய்வார்னு பார்த்தா நல்லா யோசித்து பாருங்க. அதுக்கப்புறம் என்னது? செய்யாத ஒரு தவறுக்காக, குற்றத்துக்காக அவன் தண்டிக்கப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறான். இது எல்லாம் தெரிந்த ஒரு சம்பவத்தை வைத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுலேருந்து எங்கேயாவது எந்த இடத்துலையாவது ஆண்டவர் அதில் குறுக்கிட்டாரா? ஆண்டவர் அதில் குறுக்கிட்டாரா, தடுத்தாரா? எதுவுமே செய்யலை. இவ்வளோ சம்பவங்கள் தொடர்ச்சியாக போயிட்டுருக்குது. இதுக்கு யார் காரணம்? யோசேப்பின் வாழ்க்கையிலே நடந்ததுக்கு யார் காரணம்? அவன் கூட வந்த சகோதரன் தான் காரணம். அவர்களால் ஏற்பட்ட ஒரு துன்பம், தீமை என்பது உங்களுக்கு தெரியும். இதுக்கு ஆண்டவர் இதை சம்மந்தம் இல்லை. அப்போ ஆண்டவர் ஏன் அதை தடுக்கலைன்றதை அடுத்த பாயிண்ட் நான் வரேன். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இதில் குறுக்க வரல. அப்போ அவர் வேடிக்கை பார்க்கறது போல தான் இருக்குது. ஆண்டவர் அவன் வாழ்க்கையில் நடந்த அத்தனை காரியங்களையும் என்ன செய்கிறாரு? கவனித்து பார்த்துட்டே இருக்கிறார், அனுமதிக்கிறாரு நான் சொல்கிறேன். இது தேவ சித்தம் என்று சொல்ல முடியுமா? தேவ சித்தம் அல்ல. அப்போ தேவன் இப்படிலாம் நடக்கணும்னு எழுதி வச்சிருக்காரா? சிலர் சொல்கிறாங்க என் தலையெழுத்துன்றாங்க. தீர்மானிக்கப்பட்டதான்? அப்படி கிடையாது. எது இப்படிலாம் நடக்கணும்னு ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு? யோசேப்பை குறித்து முன்னாடியே சாதகம் எழுதி வச்சுட்டாரு. யோசேப்பு இந்த மாதிரி உனக்கு கூட பிறந்த சகோதரன் சேர்ந்து உன்னை கொண்டுட்டு போவோம்ப்பா, இப்படிலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் மனிதர்கள் மூலமாக நடந்தது. ஆண்டவர் அதை தடுக்கலை, ஆண்டவர் அதை அனுமதித்தார். இப்படி அனுமதித்த அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அவன் வாழ்க்கையில் அந்த அவன் கடந்து சென்ற அந்த பாதையில் ஆண்டவர் தன்னுடைய தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார். இவர்கள் கடந்து போனாலும் இந்த யோசேப்பு என்ன செய்தான்றது தான் முக்கியமான விஷயம். இவ்வளவு நடந்தும், இந்த சம்பவங்கள் இவ்வளவு நடந்தும் அவன் கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தான், உத்தமையாக இருந்தான்றது தான் பாயிண்ட். தாவீதுனுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்க. யோசேப்பை நான் சொன்னேன், தாவீதுனுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த சவுல் மூலமாக தாவீது பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சமே கிடையாது. இதெல்லாம் நம்ம பல தடவை பார்த்துட்டோம். தாவீதை பற்றி நிறைய நம்ம வேத பாடம் போல் நம்ம செய்தியில் கேட்டுட்டோம். அவன் பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சம். அதிலிருந்து வந்தது தான் சங்கீதமே. இப்படி தாவீதுக்கு சவுல் மூலமாக பலவிதமான கஷ்டங்கள் வந்தாலும் இந்த கஷ்டங்கள் எல்லாம் தேவனால் வந்தது அல்ல, தேவனால் ஏற்படுத்தப்பட்டதும் அல்ல, தேவனால் நியமிக்கப்பட்டதும் அல்ல. இவைகள் எல்லாம் ஒரு மனிதனாகிய சவுல் மூலமாக வந்தது. ஆனால் இந்த தாவீது என்ன செய்தான் என்று தான் நம்ம பார்க்குறோம். அந்த யோசேப்பு என்ன செய்தான் என்றதை தான் பார்க்குறோம். இப்படி மனிதர் மூலமாக வந்தாலும் வந்ததை அவங்க எப்படி எதிர்கொண்டார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு கடினமான, கஷ்டமான, கசப்பான, வருத்தமான, வேதனையான ஒரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து போனாலும் அவர்கள் தேவனை சார்ந்திருந்தார்கள், தேவனை சார்ந்து கொண்டார்கள், தேவனுடைய ஒத்தாசையை தேடினார்கள், தேவனுடைய சித்தத்துக்கு தங்களை விட்டு ஒப்பு கொடுத்தார்கள் என்று நான் சொல்ல முடியும்.
அப்படி அவர்கள் அந்த நிலைமையில் அந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய உதவி ஒத்தாசையை தேடி சார்ந்து நாடி போனதனால தேவன் அவர்களை அணைத்து கொண்டார், அவரை ஆதரித்தார், அரவணைத்து கொண்டார். மட்டுமல்ல, இந்த சந்தர்ப்பத்தை ஆண்டவர் நன்றாக பயன்படுத்தி கொண்டு அவனுடைய வாழ்க்கையிலே, யாருடைய வாழ்க்கையிலே? யோசேப்புடைய வாழ்க்கையிலே, தாவீதுடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் அவன் வாழ்க்கையிலே அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் மனதிலே மூளையிலே எப்பொழுதே தீர்மானித்து வைத்திருந்தாரே, அதை இதுதான்ப்பா சந்தர்ப்பம் என்று சொல்லி செய்துட்டார். இப்போ புரியுதா? அதற்கு அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரு. அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவனை சார்ந்து போகணும். அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பலவிதமான உபத்திரம், பாடு, நிந்தை, அவமானம், கஷ்டம், வேதனை, வருத்தம் என்று பலவிதமான கடினமான சூழ்நிலைக்குள்ள இங்கே போய் கொண்டிருக்கலாம். உங்கள் மனசில் ஒரே வேதனையாக இருக்கலாம். நைட்டில் படுத்தா தூக்கம் இல்லைன்னு சொல்லுவீங்க. இப்படி பலவிதமான காரியத்துக்குள்ளாக நீங்கள் போய் கொண்டிருக்கிறது. உங்கள் மனசில் ஒரு புழக்கம் இருந்து கொண்டு இருக்கலாம். நீ செய்ய வேண்டியது என்ன? இந்த சூழ்நிலைக்கு இடையா, இந்த சூழ்நிலை மத்தியில் தாவீதை போல, யோசேப்பை போல தேவனுடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. தேவனுடைய ஒத்தாசையை நாடுங்க. தேவனுடைய உதவியை சார்ந்து கொள்ளுங்க. அப்படி நாம் அந்த சூழ்நிலைக்கு மத்தியிலையும் ஆண்டவரை சார்ந்து இருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொன்னது போல தேவ ஒத்தாசைக்காக அவரை நோக்கி பார்க்கும் அநேக விசுவாசிகள், ஒரு சேரை தவிர அநேக விசுவாசிகள், பாடுகள் என்று சொன்னாலே, ஒரு உபத்திரவம், கஷ்டம் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது ஒன்று நடந்துட்டு சொன்னாலே, ஜபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, ஆராதனை இல்லை, ஆலயத்துக்கு வரதில்லை, ஐக்கியம் கிடையாது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கிறத சொல்கிறேன். அவர்கள் மனதில் எழும்புற கேள்வி, இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரா? ஏன் இந்த ஆண்டவர் இருந்தாருன்னா ஏன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது? நான் என்ன செய்தேன்? நான் திருப்பியும் நான் வரேன். யோசேப்பு என்ன தப்பு பண்ண? ஒரு தப்பு பண்ணலையே. யோசேப்பு மேலே ஏதோ தவறு இருக்குதா? இத்தனைக்கும் தவறு செய்ய வேண்டிய சந்தர்ப்பத்தில் மத்தியிலே கூட அவன் நீதியாக வாழ்ந்தான். அவனுக்கு என்ன நல்லது நடந்ததுன்றதான் நான் என்னுடைய கேள்வி. நடந்தது அப்புறன்றது வேற விஷயம். அதுதானே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அப்போ அதேமாதிரி நீங்கள் எதிர்பார்க்கணும். யோசேப்பின் வாழ்க்கையில் கர்த்தருக்கு அவன் உண்மையாக இருந்ததும் உத்தமமாக இருந்தோம் அவன் என்ன பலனை கண்டான் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அவனுக்கு கிடைச்சது ஜெயில் தண்டனை தான். அவன் உத்தமமாக இருந்ததுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பலனை பாருங்கள். அவன் மேலே ஒரு பெரிய பழி, அந்த பழியோடு மட்டுமல்ல, அவன் போய் சிறைச்சாலையில் போய் பல வருஷங்களாக அவன் உட்காந்துருக்கான். இதெல்லாம் எப்படி வேதனையாக இருக்கும். இப்போ ஆண்டவரை தேடினதுக்கு, ஆண்டவரை நம்பி இருந்ததுக்கு, ஆண்டவருக்கு உண்மையாக இருந்ததுக்கு, உத்தமமாக இருந்ததுக்கு இதான் பலனா? இன்றைக்கு உலகம் பேசுகிறதே நான் பேசுகிறேன். ஒரு சில விசுவாசிகள் மனதிலும் இப்படிப்பட்ட கேள்விகள் ஓடிக்கொண்டு தான் இருக்குது. என்னங்க நேர்மையாக இருந்து, உத்தமமாக இருந்து, ஜபத்துக்கு வந்து, ஆராதனைக்கு வந்து, ஊழியம் சேர்ந்து எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க? இப்போ நிறைய பேர் அவங்க கேட்டாக்கா தப்பாக நினச்சிப்பாங்கன்ட்டு பக்கத்து வீட்டுக்காரனை இழுத்துக்க வேண்டியது. நான் சொல்லலைங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்குறாங்க, நீ வந்து ஆண்டவர் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிய, உங்கள் ஆண்டவர் என்ன செஞ்சிட்ருக்காரு, உனக்கு ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்குது, உனக்கு ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு அவங்க கேட்குற. இவங்க கேட்கலையாம். அவங்களே கேட்குறதாவே இருக்கட்டும். ஏன் அது நீ ஏன் கேட்குற? அப்போ என்ன அர்த்தம்? உன் மனசில் இந்த கேள்வி இருக்குன்னு தானே அர்த்தம். இல்லைங்க, அவங்க கேட்கும்போது என்னால் ஒன்றுமே சொல்ல முடியல. அப்போ உன் விசுவாசம் குறைவாக இருக்குது. ஆமாம்மா, நானே பாடுபட்டுருக்கேன், இதை வேற சொல்லி என்ன குத்துறீங்களா? யோசித்து பாருங்க. நான் திரும்பி இங்கே தான் வரேன். இப்போ யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், தாவீதின் வாழ்க்கையில் பார்க்குறோம். என்ன நடந்தது? நடக்கக்கூடாதெல்லாம் நடந்தது. எது வேணாலும் நடக்கட்டுங்க. நான் சொல்கிறேன், உலகத்தார் பேசுகிறதுக்கெல்லாம் நம்ம செவி சாய்க்கக்கூடாது. இன்றைக்கு உலகத்தார் தூரத்தில் இருக்கிற நம்ம ஆண்டவர் மீது அவனுக்கு ஒரு விசுவாசம் கிடையாது, நம்பிக்கை கிடையாது. கேட்க தான் செய்வான். கேட்கக்கூடாதுன்றீங்களா? கேட்க தான் செய்வான். நான் திரும்பியும் சொல்கிறேன், தாவீதை சீமையை தூஷித்தான். இதை நான் பல தடவை சொல்லிட்டேன், 1000 தடவை சொல்லியிருப்பேன். எப்படிப்பட்ட ஒரு கடினமான, கஷ்டமான, கசப்பான அனுபவம். அவனே நொந்து போய் உட்காந்துருக்கிறான். யார்? தாவீது குடும்பத்தை விட்டு, பிள்ளைகளை விட்டு, அவன் ராஜபேன்மை எல்லாத்தையும் விட்டுட்டு அவனே அழுதுட்டு போனான்னு அங்கே எழுதியிருக்குது. வெறுங்காலால் தாவீது முகத்தை மூடிக்கொண்டு அழுது கொண்டு போனான் அப்படின்னு பைபிளில் எழுதியிருக்குது. இப்போ ஏற்கனவே அவன் நொந்து போய் உட்காந்துருக்கணும். சொல்கிறாங்களே, வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி இவன் பேசுகிறான் அந்த சீமை. யோசித்து பாருங்க. அப்படி பேசும் பொழுது தாவீது அதை எப்படி எதிர்கொண்டான்றதை
நான் உங்களுக்கு 1000க்கு மேலே தடவை சொல்லியிருப்பேன். தாவீது அதை எப்படி எதிர்கொண்டான்? அவன் சொன்னா சொல்லிட்டு போகிறான். தாவீது என்ன சொன்னார்? 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் இருக்கு பாருங்க. 2 சாமுவேல். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரிகட்டுவார் என்றான். படிங்க. அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள். சீமேயும் மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து. இல்ல அதுக்கு முந்தின வசனம். பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கர்ப்பப்பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையை எவ்வளோ லகுவாக அவன் மேற்கொள்கிறான். நான் என்ன சொல்ல வரேன், இது திரும்ப திரும்ப சொன்னால் உங்களுக்கு சலிச்சு போயிடும். எப்போ பார்த்தாலும் இவர் தாவீதை தான் இழுத்துப்பார், இவர் இதை விட்டு அவருக்கு வேறு வசனமே கிடைக்காத அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும். அதை பற்றி பரவாயில்ல. நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வரைக்கும் ஆவியானவர் சொல்ல தான் செய்வார். இது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வரைக்கும் இந்த வசனம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த சபையில் நம்ம என்றைக்கு இந்த வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக நம்ம கொண்டு வரோமோ அப்போ தான் இந்த வசனத்தை பற்றி ஆவியானவர் சொல்ல மாட்டார். நான் சொல்ல வந்தது என்னென்னா, இப்படி மற்றவர்கள் பேசினாலும் கூட அதை எப்படி அவன் ஃபேஸ் பண்ணுறான்றதான் நான் சொல்ல வரேன். இன்றைக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களும் ஊரில் சொல்கிறோம், நாட்டில் சொல்கிறோம், பக்கத்தில் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்கன்ட்டு நம்ம அழுதுட்டு உட்காந்துருக்குறோமே, அதற்கு சொல்ல வந்தேன். நான் சொல்லிட்டு போட்டோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, அவங்க அப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி பேசுகிறாங்க, அவங்க அப்படி பண்ணுறாங்க. சொல்லத்தான் செய்வாங்கன்றான். அவங்கள போய் நம்ம அடைக்க முடியுமா? வாயை அடைக்க முடியும்? அப்போ அவங்கள சொல்லக்கூடாதுன்னா என்ன சட்டம் போடுறது? அது எனக்கு தெரியலையே. அது என்ன சட்டம்? அது சொல்லுவார்கள் தான். சொல்லக்கூடாதுன்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். நான் சொல்கிறேன், சொல்லணுன்றது நான் கட்டாயத்தை சொல்ல. இதுதான் ஆண்டவர் இவைகளை அனுமதிக்கிறார். ஆண்டவர் பேச சொல்லலை, ஆனால் தாவீது ஒருபடி கூடுதலாக பேச சொல்கிறான். கர்த்தர் தான் பேச சொல்லியிருப்பாரு, கம்முன்னு போப்பான்றார். அதாவது அவன் எடுத்துக்கொள்கிற விதம், கர்த்தர் பேச சொல்லலை இல்லை. அப்போ எப்படி தன்னை திடப்படுத்திக்கிறான்றதுக்கு நான் சொல்ல வரேன். அப்போ கடினமான சூழ்நிலைகளில் கடந்து போகும் பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில், நான் சொல்கிறேன், அனுமதிக்கிறாரே தவிர ஆண்டவர் அதை அனுப்பவில்லை. நல்லா கவனிங்க. ஆண்டவர் அனுப்பி இந்த சீமையிட்ட சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டாரு. சீமையை கூப்பிட்டு, இங்கே பாரு, இந்த தாவீதுன்னு ஒருத்தன் வருவான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த வழியாக தான் போவான், நீ என்ன பண்ணுற, கண்ணா அப்படின்னு குடிச்சிட்டு பாடு அப்படின்னு ஆண்டவர் சீமையிட்ட சொல்லி பேச சொன்னார்? கிடையாது. ஒரு சந்தர்ப்பம் வருகிறது, ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது, ஆண்டவர் அமைதியாக பார்த்துட்டு இருக்கிறார். என்ன பார்க்குறாருன்னா, இவனை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாருன்றதை விட நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த சூழ்நிலையை, இந்த சிச்சுவேஷனை இந்த தாவீது எப்படி எதிர்கொள்கிறான் என்றது தான் ஆண்டவருடைய பார்வையாக இருக்குது. இப்போ இவன் என்ன செய்கிறான் பாவம், என்னுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது? நான் எங்கே வருகிறேன்? உங்களை தான் நான் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற கசப்பான, கடினமான, வேதனையான சிச்சுவேஷனில் ஆண்டவர் அமைதியாக இருக்கிற நோக்கம் என்னன்னா, உனக்கு நல்லா வேணுன்ற அர்த்தத்தில் கிடையாது. நல்லா வேணும், நல்லா நடக்கணும், நோ நெவர், அப்படி கிடையாது. அப்போ என்னென்னா, நீ என்ன செய்கிற, உன் விசுவாசம் எப்படி இருக்குது, நீ உண்மையாக இருக்கியா, சகிப்புத்தன்மை இருக்குதா, தாழ்மை இருக்குதா, பொறுமை இருக்குதா, இன்னும் என்ன நம்புறியா, என் மேலே இன்னும் விசுவாசமாக இருக்கிறியா அப்படின்னு அப்படி பார்த்துட்டு இருக்கிறார். இது தெரியாமல், இது புரியாமல் நிறைய பேர் ஆண்டவரையே குறை சொல்லிடுறது. போச்சு, இருக்கிற விசுவாசமும் போயிடுச்சு. என்னால் முடியலைங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த யோசேப்பாக இருக்கட்டும், தாவீதாக இருக்கட்டும், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவனுடைய உதவியை, தேவ சமூகத்தை சார்ந்து கொண்டார்கள் என்று நான் சொல்கிறேன். நான் அதை தான் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு கஷ்டமான நிலைமைகள் வரும்போது தேவ சித்தத்துக்கு உங்களை விட்டு கொடுங்க, தேவ சித்தம் நிறைவேற உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன செய்ய போகிறீங்கன்னு தெரில எனக்கு, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ செய்யுங்க அப்படின்னு அவர்கிட்ட விட்டுடணும். அவர்கிட்ட நீங்கள் உங்களை விட்டு கொடுக்கும் பொழுது ஆண்டவருடைய திட்டமும் தீர்மானமும் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதமாய் அழகாக அங்கே நிறைவேறும். அப்படி விட்டு கொடுத்ததுனால தான் யோசேப்பு அந்த எகிப்து தேசத்துக்கே என்னவாயிட்டான். இதை அவன் நினச்சானா, அவன் எதிர்பார்த்தானா, அவன் போய் ஜெபம் பண்ணி கேட்டுக்கிட்டானா ஆண்டவர்கிட்ட, இந்த மாதிரிலாம் நான் ரொம்ப பாடு கஷ்டம்லாம் பட்டிருக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு போஸ்டிங் கொடுங்க, எனக்கு ஏதாவது ஒன்று செய்யுங்கன்னு சொன்னாரா? நோ. அவன் என்ன நடந்தாலும் நடக்கட்டும், நடக்கிறது நடக்கட்டும்னா. ஆனால் இப்படி ஒன்று நடக்கும்ன்றது அவனுக்கு தெரியாது.
என்னது இப்படி நடக்குன்றத அவனுக்கு தெரியாது, ஆனால் நடந்தது. அதே போல் தான் தாவீதின் வாழ்க்கையில் கொஞ்சம் நஞ்சம் துன்பம் இல்லை, கொஞ்சம் நஞ்சம் கஷ்டம் இல்லை. இந்த சவுல் மூலமாக அவன் பட்ட பாடு வேதனை இருக்குது, யோசித்து பாருங்கள். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக மாற்றி தாவீதை உயர்த்தினார். என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறார். ஒரு சர்டிஃபிகேட், ஒரு அவார்டு. நம்ம இந்த உலகத்தில் பெரிய நோபல் பரிசு தான் பெரிய பரிசுன்னு சொல்கிறாங்க. அதுபோல் எத்தனையோ அவார்டு இல்லை. அதுக்காக மக்கள் என்ன செய்கிறாங்க? அது ரொம்ப கனப்படுத்துகிறாங்க. நான் சொல்கிறேன், அதெல்லாம் மனுஷர்கள் கொடுக்கறது. தேவன் கொடுத்த பெரிய அவார்டு தாவீதுக்கு என்னது? என் மனசுக்கு பிடிச்சோம். யாருக்குமே அது கிடைக்கலையே. என்ன கேட்டால் வேதத்தில் நம்ம பார்க்கும்பொழுது நோபல் பரிசு பெற்றவன் தாவீதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த பரிசு வேறு யாருக்கும் கொடுக்கல. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு அவார்டு கொடுத்துருக்காரு. என்னது? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அவார்டு கொடுத்துருக்காரு. மோசே அவனை போல உண்மை உள்ளவன் இல்லை என்று சொல்லி அவருக்கு தனி விட அவார்டு கொடுத்துருக்காரு. ஒருத்தரை கொடுத்த இன்னொருத்தர் கொடுக்கல ஆண்டவர், இல்லையா? நிறைய காரியங்களை நம்ம பார்க்குறோம். மோசையை குறித்து அப்படி பார்க்குறோம், தாவீதை குறித்து அப்படி பார்க்குறோம், இல்லையா? யோபை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், இவனை போல பூமியில் யாரும் நல்லவனே இல்லைன்றாரு. அங்கே அவனுக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாரு. ஒவ்வொரு குறித்து ஆண்டவர் சொல்லிட்டு தான் இருக்கு. அதற்காக யாரையும் கீழே போட்டுடல. இருந்தாலும் எல்லாத்தை விட இந்த பரிசை சிறந்த பரிசாக நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அந்த வார்த்தையில் இருக்கிற வார்த்தையை நான் சொல்கிறேன். அந்த வார்த்தையில் இருக்கிற வார்த்தை என்ன? என் இருதயத்துக்கு ஏற்றவன். மற்றவர்களுக்கு அப்படி இந்த வார்த்தை வரலையே. அதனால தான் நான் சொல்கிறேன் இது நோபல் பரிசு. சரி, எப்படி நடந்து, எப்படி இருந்து, எப்படி வாழ்ந்து இந்த பரிசை அவர் பெற்றிருக்க முடியும்னா இதுதான் வழி. இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அப்போ எல்லா சூழ்நிலையிலும் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனை அவன் சார்ந்திருந்தான். எனக்கு அன்பானவில்லை, உங்கள் வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிற, இப்போது நடக்கிற துயரமான, துன்பமான, உங்கள் மனசை துக்கப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற, வருத்தப்படுத்துகிற சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதா? நீங்கள் நினைக்காததெல்லாம் நடந்துகிட்டு இருக்குதா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கூட போய்கொண்டிருக்கீங்களா? அது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், நீங்கள் செய்கிற தொழில் அல்லது உங்களுடைய வியாபாரத்தில் இருக்கலாம், இல்லைங்க எதுவுமே செய்யாமல் நீங்கள் உங்கள் ஊரில் நீங்கள் சாதாரணமாகவே குடும்ப வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், எதிர் வீடு, பக்கத்து வீடு என்ற அயலகத்தார் மூலமாக உங்களுக்கு பலவிதமான துன்பங்களும் தொல்லைகளும் உங்களை பற்றி நிந்தித்து பேசுகிறது, இழித்து பழித்து பேசுகிறது, அவமதிக்கிறது, அவமானப்படுத்துகிறது, உங்களை கேவலப்படுத்துகிறது. இது போல் எத்தனையோ காரியங்களுக்குள்ளாக நீங்கள் ஒரு வேளை கடந்து போய் கொண்டிருக்கலாம். நீங்கள் ஆண்டவரை நம்பி, ஆண்டவரை பின்பற்றி, ஆண்டவருக்காக வாழ்ந்தாலும் கூட இது போல் சம்பவங்கள் வரும்போது உங்கள் மனசில் எழும்புகிற கேள்வி, நான் ஒரு உண்மையுள்ள தெய்வத்தை வணங்குறேன், ஒரு ஜீவனுள்ள ஆண்டவரை தான் வணங்கிட்டு இருக்கிறேன், நான் ஆண்டவருக்கு உண்மையாக தான் இருக்கிறேன், நான் ஒழுங்காக ஆலயத்துக்கு போகிறேன், மணிக்கணக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், பைபிள்லாம் படிக்கிறேன், என்னால் முடிஞ்ச ஒரு ஊழியத்தையெல்லாம் நான் வேறு செஞ்சிட்ருக்கிறேன், எனக்கு ஏன் இப்படி நடக்குது? என் குடும்பத்தில் ஏன் இப்படி நடந்துச்சு? என் பிள்ளைங்கள் ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்க? என் பிள்ளைங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க? என் குடும்பத்தில் ஏன் இது நடக்கலை? இது ஏன் நடக்கலை? அடுத்தது நடந்தது மட்டும் இல்லை, நடக்காத காரியத்தையெல்லாம் ஏன் ஒரு காரியம், நல்ல காரியம் நடக்க மாட்டுது? நான் இன்னும் அப்படி தானே இருக்கிறேன். இது இந்த மாதிரி ஏன் 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 என்று 1008 கேள்விகள் வரும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பார்த்தீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்ன நடந்தாலும், எது நடந்தாலும் தேவன் என்ன செய்கிறான்? அதை நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். அதாவது யோசேப்புக்கு நடந்தது நல்லதுன்னு நான் சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கணும். யோசேப்புக்கு நடந்தது நல்லது, அதை நல்லதாக ஆண்டவர் மாற்றுறான்றதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதில் யோசேப்பை கொண்டு போய் ஒரு குழியில் போட்டது எந்த விதத்துலங்க நல்லது சொல்லுங்கள்? நம்மளும் கண்மூடித்தனமாக பேசக்கூடாது. சகோதரெல்லாம் கொண்டுட்டு போய் ஒரு குழியில் போடுறாங்க, இது எந்த விதத்தில் நல்லதுன்றீங்க? அவனை கஷ்டப்படுத்துகிறாங்க. அப்புறம் 20 வெள்ளிக்காசுக்கு விற்கிறாங்க இல்லையா? அது நல்லதுன்னு சொல்கிறீங்களா? அதில் ஒன்றும் நல்லது இல்லையே. நம்ம இப்படி தான் பேசுவோம் இல்லைங்க, பின்னால் நடந்ததில்லை, இப்போ நடந்த காரியங்க நல்லதா?
யோசிப்பார். ஒரு வீட்டில் போய் வேலைக்காரனாக இருக்கான், எப்பேற்பட்ட வீட்டில் பிறந்தவன், ராஜா வீட்டில் பிறந்தவன், யாக்கோபு பிள்ளை இல்லாமல் பெரிய எவ்வளோ ஏகப்பட்ட பரிவாரங்களோடு வந்த ஒரு பிள்ளை அடுத்த வீட்டில் போய் ஒரு அடிமை மேலே வேலை செஞ்சுக்கிறான். ரொம்ப நிலைமை நினச்சி பாருங்கள். இது நல்லதா? இது நல்லதுன்னு சொல்லுவீங்களா? இதுவும் நல்லதில்லை. அப்போ இது காலத்தின் கட்டாயம், காலத்தின் சூழ்நிலையில் அவன் அந்த அனுபவத்துக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறான். அதில் அவன் பொறுமையாகவே இருந்துகிட்ருக்கிறான். கர்த்தருக்கு உண்மையாகவும் இருந்திருக்கிறான். நிலைமை தான் மாறிச்சான். இப்படி தான் வேலை செஞ்சுட்டு கிடந்தானே. அதுக்கப்புறம் போய் ஜெயிலில் இருந்தான். அங்கேயாவது நல்லது நடந்தான். எங்கேயுமே அவனுக்கு நல்லதே நடக்கலை. நல்லதுன்னு சொல்லுவீங்களா? அவனுக்கு நடந்ததெல்லாம் தீமை. அவன் போன வழிகள், பாதைகள் எல்லாம் துன்பம். அவன் போன பாதைகள் எல்லாமே துயரம், வேதனை, வருத்தம் நிறைந்த ஒரு பாதை வழியாக தான் போனான். தேவன் அதை என்ன செய்தார்? அதை நன்மையாக மாற்றுறார். அதை அந்த சூழ்நிலையை தன்னுடைய கட்டுக்குள்ளே, தன்னுடைய ஆளுகைக்குள்ள, புரியுங்களா, தன்னுடைய கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வராரு. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். நீங்கள் போகிற வழியும் பாதையும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள் வாங்க, அப்படியே கண்ட்ரோலுக்குள்ளே இருங்க. கர்த்தர் என்ன செய்வார்? அவருக்கு சாதகமாக மாற்றிடுவார். அந்த சாதகம் உனக்கு இருக்கிற பாதகத்தை போக்கிடும். அது உனக்கு நன்மையாக முடியும். இப்படி நடக்கும் என்று சொல்லி யோசேப்போ தாவீதை எதிர்பார்க்கல. எது நடந்தாலும் ஆண்டவர் கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவர் பார்த்தார், அழகாக அப்படி தூக்கிட்டார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் போகிற வழியும் பாதையும் கஷ்டமாக இருக்கா, கசப்பாக இருக்கா, கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே உங்களுடைய சித்தம் எனக்கு நடக்கட்டும், உங்களுடைய சித்தத்தின்படி நடத்தும், அப்படி நம்ம போகணும். இது நடக்கிறது அவர் சித்தம் இல்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் நடந்துகிட்றதுக்கெல்லாம் கர்த்தர் சித்தம் இல்லை. இதுதான் அது ஏன் நடக்குது? அது நீயாவோ உன்னுடைய கவனக்குறைவாக இருக்கலாம், உன்னுடைய அறிவு குறைவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. தேவ சமூகத்தில் ஆராய்ந்து ஒன்று ஒப்புக்கொடு. ஆண்டவர் ஏன் நடந்து, எது நடந்து தெரியல ஆண்டவர், எதுவாக இருந்தாலும் என்னை மன்னிங்க, எனக்கு வழிகாட்டுங்க, என்னை வழி நடத்துங்க, என்னை கைவிடாதீங்க அப்படின்னு ஒப்பு கொடுத்துடணும். நீங்கள் பார்த்து என்ன வேணாலும் செய்யுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா கர்த்தர் நடத்துவார். அதை விட்டுட்டு உட்காந்துட்டு பெரிய நம்ம எதிர்கட்சிக்காரங்க சட்டசபையில் கேள்வி கேட்குற மாதிரி, இது ஏன் நடந்தது, இது ஏன் நடக்கலை, இத்தனை வருஷமாவா, எப்போ, இத்தனை வருஷம் கழிச்சு, எத்தனை வருஷம் அறியுங்க, இந்த மாதிரிலாம் எதிர்கேள்வியெல்லாம் எதிர்கட்சிக்காரன் அந்த சட்டசபையில் உட்காந்துட்டு ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் கேள்வி கேட்குற மாதிரிலாம் உட்காந்து கேள்வி கேட்டுருக்குறது. யாரை பார்த்து கேள்வி கேட்குறது? யாரை பார்த்துங்க கேள்வி கேட்குறது? சொல்லுங்கள். ஆண்டவரை பார்த்து நம்ம கேள்வி கேட்க முடியுமா? கேள்வி கேட்குறனாலே அந்த இடத்துல நம்ம தவறு செஞ்சிடுறோம். புரியுதுங்களா? அவரை பார்த்து நம்ம எந்த ஒரு கேள்வி கேட்க முடியாது. அவர் உத்தரவு சொல்லும்படி முந்தி அவரிடத்தில் கேட்பவன் யாருன்னு ஒரு வசனம் இருக்குது. அவரை பார்த்து நம்ம கேள்வி கேட்குற அளவுக்கு நமக்கு முதல்ல அந்தஸ்து இருக்குதா? இன்றைக்கி கேட்குறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ஏன் என்கிற கேள்வியை கேட்குறத விட்டுட்டு, புரியுதா, ஆண்டவருடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்புக்கூட. என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் ஏன் நடக்குது, என் பிள்ளைகள் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறாங்க, என் குடும்பம் மட்டும் ஏன் இப்படி இருக்குது, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன், அப்படி சொல்லி இந்த ஏன்ங்கிற கேள்வியை நிறுத்திவிட்டு, ஆண்டவரே ஏன் என்ற கேள்வியெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் நடத்துங்க அப்படி சொல்லி பாருங்கள், கர்த்தர் அற்புதமாய் நடத்துவார். இந்த கேள்வினால் உங்களுக்கு பதிலும் கிடைக்காது, ஒரு பலனும் கிடைக்காது. நீங்கள் கேள்வி வேணால் கேட்டு பாருங்கள். நான் அடிக்கடி, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது, பழைய பாடல் நான் பாடியிருக்கிறேன், நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன் எழுதின பாடல். ஏனென்று கேட்க உரிமையில்லையே, எதையும் தாங்கும் ஓர் இதயம் தாரும், இதயம் தாரும். ஏனென்று கேட்க உரிமையில்லையே, எதையும் தாங்கும் ஓர் இதயம் தாரும், இதயம் தாரும். நிறைய பல்லவி இருக்குது, இப்போ நேரம் இல்லை, கவனிங்க. அப்போ நம்ம எதையும் தாங்கிறதுக்கு வேண்டிய இதயத்தை கேட்டுட்டு வாங்கிட்டு போயிடணும். அவர்கிட்ட போய் கேள்வி கேட்கக்கூடாது. நமக்கு அது உரிமை கிடையாது. கேள்வி எழும்புதுங்களே, நான் சொல்கிறேன், எல்லார் மனசுலையும் கேள்வி எழும்பும், மனசுக்குள்ளே எழும்பும். நம்ம அப்பயே தட்டி என்ன பண்ணோம், உட்காருன்னு வச்சிடணும். அதை
கேள்வி வராதுன்னு நான் சொல்ல, வருதுங்களே அப்படின்னுவீங்கல்ல, வரட்டுங்க. அது என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. கேட்கலாமா? கர்த்தரை பார்த்து எப்படி கேட்கக்கூடாது? ஏன்? கேட்பதனால ஒன்றும் நடந்துடாது. நீங்கள் கேட்பதை நிறுத்திட்டு ஆண்டோடைய விருப்பத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, உங்களை அர்ப்பணிங்க. அப்பொழுது தேவனுடைய தீர்மானம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையின் காரியங்கள் கவனிங்க, உங்களுக்கு ஒரு மனசோர்வை ஏற்படுத்தலாம். மனசு ரொம்ப விட்டு போச்சுங்க, ஜெபமே பண்ண முடியலைங்க, ஆலயத்துக்கே ஏன் வரேன், சபைக்கே எதுக்கு போகிறோன்ற மாதிரி ஒரு கேள்வி வந்துடுச்சுங்க சொல்கிறாங்க சில பேர். சில பேருக்கு இந்த எண்ணங்கள் வருகிறது, நினைவுகள் வருகிறது, சோறு வருது, உங்களை மனமடிவாக்குகிற ஒரு டிப்ரெஷன். நிறைய பேருக்கு இன்றைக்கி மனசோர்வுகள் வருகிறது. புரியுதுங்களா? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட கேள்விகள் எண்ணங்கள் வரும்பொழுது ஆண்டவரிடத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்க, நம்முடைய அங்கலாய்ப்பை விட்டுட்டு என்ன ஆண்டவரே, உம்முடைய நோக்கம் என் வாழ்க்கையிலே நிறைவேற என்னை ஒப்பு வைக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய நோக்கம் என்ன, உன்னுடைய தீர்மானம் என்ன என்பதை ஆண்டவரிடத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனுடைய தீர்மானம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். பிரியமானவர்களே, நம்ம என்ன சொல்லுவோம்? 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்களே. நான் சொல்கிறேன், பேச தான் சொல்ல. இயேசு பேசலை. இயேசு சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது பேசுகிறாங்களே, உன்னையே ரட்சிக்கிறதுக்கு திராணி இல்லை, என்னையே நீ என்ன ரட்சிக்க போகிறேன்னு பேசலையா? இயேசுவை பேசலையா? பேசுவார்கள். எல்லாரையும் பேசுகிறாங்க. தாவீதை சீமையை பேசலையா? இன்னும் சொல்ல போனால் யோபு குறித்து சொந்த கட்டண வீட்டில் இருக்க மனைவி பேசுகிறா. தெரியுமா அந்த வசனம் உங்களுக்கு? யோபு 2ஆம் அதிகாரத்தில் யோபுடைய காரியத்தை பாருங்கள். அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு நீதிமான், சன்மார்க்கன், அவனை போல ஒருத்தன் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுக்குறாரு. அவன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும். அவனிடத்தில் இருந்த எல்லா ஆஸ்திகளும் போச்சு. ஒரே நாளில் 10 பிள்ளைகளும் மரித்து போனார்கள். அவனுக்கு இருந்த ஏராளமான ஆடு, மாடு, ஒட்டகம், கழுதை, வேலைக்காரர்கள் எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கிறான். சரி, இழந்தவன் இவனாவது ஏதோ உருப்படியாக இருப்பான்னு பார்த்தாக்கா இவனுக்கு உடம்பெல்லாம் வியாதி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆதரவாக இருக்க வேண்டிய, ஆறுதலாக இருக்க வேண்டிய ஒரு கட்டின மனைவி சொன்ன வார்த்தையை பாருங்க. யோபு 2ஆம் அதிகாரம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால். பாருங்க, என்னது சொந்த மனைவி சொல்ற வார்த்தையை பாருங்க. ஓ, என்னங்க இயேசுன்னு போய் நின்றீங்க, தேவனை நிந்தித்து ஜீவனை, அதை சாபம் சொல்ற. யாராவது அப்படி சாபம் சொல்லுவாங்களா? ஆண்டவரை தூஷிக்கிறது மட்டும் இல்லை, ஆண்டவரை தூஷிக்கிறது இல்லை, செத்து போகணுமா, சாகணுமா, சாக சொல்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் என்ன சொல்ல வருகிறேன்? குடும்பத்தில் உள்ளவர்களே, குடும்பத்தில் இருக்கிறவர்களே சொல்லுவார்கள். சொல்லும் பொழுது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களும் அயலகத்தாரும் சொல்வதற்கு யாரை கேட்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, இப்படி பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், சொந்த மனைவியே பேசியிருக்கிறான், ஏன் உங்களை சொல்ல மாட்டாங்க? நான் ஒன்று சொல்கிறேன், இப்படிலாம் சொல்லும் பொழுது, இப்படிலாம் பேசும் பொழுது, இப்படி பேசினாலும் கூட யோபு சொன்ன பதிலை பாருங்க, படிங்க. அதற்கு நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். நல்ல சூடா கேட்கிறேன் பாருங்க. என்ன கேட்கிறாரு? பைத்தியக்காரி பேசுகிறத போல பேசுறீங்க. பைத்தியக்காரி யாரை பார்த்து பேசுற? மனைவி. ஆமாம், அப்புறம் புருஷனை பார்த்து சாவுன்னு சொல்கிறவங்கள பார்த்து என்ன சொல்ல முடியும்? இப்படி அவன் எதிர்கொண்ட விஷயத்துக்கு நான் வருகிறேன். அவன் எதிர்கொண்ட காரியம் என்னது? யோசித்து பாருங்க. நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன், உங்கள் குடும்பத்திலையும் சரி, உங்கள் ஊர்லேயும் சரி, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசமாக அவரை பின்பற்றுவதன் நிமித்தமாக பலர் பல விதமாக சொல்லக்கூடும், பலர் பல விதமாக பேசக்கூடும். இதற்கெல்லாம் நம்ம ஆடிட்டு உட்காந்தா நீங்கள் திருப்பி இல்லையா நீங்கள் பதில் சொல்லணும். திருப்பி பதில் சொல்கிறத விட்டுவிட்டு அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்ட்டு வந்து நீ எழுதிட்டு நிற்கிறியா? என்ன விசுவாசி? விசுவாசம் இல்லாத விசுவாசி. யோபு விசுவாசமாக இருந்தான்.
நான் சொல்கிறேன், ஒரு நல்ல ஆவிக்குரிய விசுவாசியாக இருந்தாக்கா சொல்கிறவனுக்கு திரும்பி பதிலடி கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? யோபு சரியான ஒரு பதிலடி கொடுத்தான். என்னது? பைத்தியக்காரி பேசுறது மாதிரி பேசாத, தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம தீமையையும் பெற வேண்டாமோ? தீமையே பெற வேண்டாம். நீங்கள் நன்மையே வாங்கிட்டு உட்காந்துருக்கீங்க, வாழ்க்கையில் ஒன்று நடந்து போச்சுன்னா மட்டும் உடனே என்ன ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு. நான் கேட்குறேன், ஆண்டவர் இது வரைக்கும் பண்ணினார், அதுக்கு என்ன செய்த நீ? அதுக்கு என்ன செய்த நீ? இன்றைக்கு இந்த உலகம், நான் ஒன்று சொல்கிறேன் கவனிங்க, இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் சொல்கிறேங்க, எது நல்லது நடந்தாலும் நல்லதை எவனும் பேசவே மாட்டான். நான் ஒரு சம்பவம் சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு ஆசிரியர், ஒரு ப்ரொஃபஸர் ஒரு கல்லூரியில் வகுப்பு நடந்து கொண்டிருக்கும்போது போர்டில் ஒரு 4-5 ஈக்குவேஷன், அதாவது என்ன ஃபார்முலான்னு சொல்லுவாங்க, சூத்திரங்கள், அதை எழுதுறாரு. மொத்தம் 5 எழுதுறாருங்க. 1 2 3 4ன்னு ஃபார்முலா ஈக்குவேஷன் எழுதுறாரு. எழுதும் பொழுது 5வது ஈக்குவேஷன் எழுதும்போது அது தவறாக எழுதியிருக்கிறாரு. உடனே எங்கள் உட்கார்ந்துருந்த பெஞ்சில் உட்காந்துருக்கிற மாணவர்கள்லாம், சார் 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 இந்த 5வது ஈக்குவேஷன் நீங்கள் தப்பாக எழுதுறீங்கன்றான். அது ஒரு 10 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது 10 பேர் இங்கே பாடுறா வாத்தியாருக்கே சரியாக தெரியல, தப்பாக எழுதுற அப்படின்னு ஒரு கமெண்ட், ஒரு கிண்டல், பரியாசம். இவர் எதுக்குமே அலட்டிக்கவே இல்லை, அமைதியாக பொறுமையாக இருந்துட்டு அப்படி திரும்பினார். திரும்பி சாக்பீஸை கீழே வச்சுட்டு சொன்னார், தம்பி நான் 5 ஈக்குவேஷன் எழுதினேன், அதில் 4 சரியாக எழுதினேன், 5வது தப்புன்றது எனக்கு தெரிஞ்சு தான் வேணும்னு நான் எழுதினேன், நான் உனக்கு தெரியாமல் எழுதலை, இதிலிருந்து உனக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்க போகிறேன்னாராம். நாங்கள் தப்பான ஈக்குவேஷன்லேருந்து நாங்கள் பாடம் சொல்கிறோம், ஈக்குவேஷனில் இருந்த இந்த செய்கையின் மூலமாக ஒரு படிப்பினை சொல்லி கொடுக்க போகிறேன்னு சொன்னாராம். கவனிங்க. அப்போ சொன்னார், ஏன்பா நான் 4 எழுதினேன், மொத்தம் 5ல் 4 சரியானது, 1 தானே தப்பு, இந்த 4 எழுதுனேன், அதை யாராவது இங்கே உட்காந்துருக்கிற ஒரே ஒரு நபர், 10 பேர் உட்காந்துருக்கிற ஒருத்தனாவது சார் சார் 4மே கரெக்டு அப்படின்னு யாராவது நீங்கள் சொன்னீங்களா? சொல்லலை தானே. இந்த 1 நான் தப்பாக எழுதின உடனே அதுதான் உங்கள் கண்டுக்கப்படுது, அதை தான் மூட்டை கட்டிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க, அப்படி தானே. எல்லாம் கம்முன்னு நின்னாங்க. இதாப்பா உலகம். அவர் சொல்லி கொடுத்த பாடத்தை சொல்கிறேன். தம்பி, இந்த உலகம் அப்படிப்பட்டது தான். யார் என்ன நல்லது செய்தாலும் நல்லது செய்தேன்னு ஒருத்தரும் சொல்ல மாட்டான். நீங்கள் நல்லது செஞ்சு பாருங்கள், நீங்கள் நல்லவனாக வாழுங்க, நீங்கள் எல்லாருக்கும் நல்லதே செய்யுங்க, யாரும் ஆஹா ஓஹோ ஒருத்தரும் சொல்லவே மாட்டான். நீங்கன்னா பாருங்கள். அதே சமயம் நீங்கள் ஏதாயிலும் இப்போ இந்த ஈக்குவேஷனில் தப்பு பண்ண மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சிங்களேன், அதை மூட்டை கட்டிட்டு நின்று மூச்சை கட்டிட்டு பேசுவான். மூட்டையோடு இல்லை, மூச்சு கட்டிட்டு பேசுவான். அப்படி செய்யலாம், எப்படி செய்யலான்னு. செய்தது தவறுதான் இருக்கட்டும், ஏன் 4 நல்லது செஞ்சேன், அதை இவனும் பேசவே இல்லையே. இதுதான் இன்றைக்கு உலகம், புரிஞ்சுங்க. அதனால் இந்த உலகம் எப்படி இருக்குது என்று சொன்னால், நல்லதை பார்க்கிற கண்கள் இல்லை, நல்லதை பாராட்டுகிற மனசு இல்லை. அப்போ ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னாங்க, கவனிங்க. நீங்கள் இப்படி 4 நல்லது செய்யும் பொழுது, நீங்கள் நல்லவனாக வாழும்போது அதை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியல. அந்த பொறாமை என்கிற உணர்வு, அந்த பொறாமை என்ன செய்யுது, என்ன நல்லது நடந்தாலும் என்ன நல்லது செய்தாலும் அவங்கள்ட்ட என்ன குற்ற குறை இருக்கின்றதுலையே தோண்டி துழாவி பார்க்கறதுலையே கண்ணாக இருந்து அதையும் தேடி கண்டுபிடிச்சி அதை தான் வெளியில் கொண்டு வருவாங்களே தவிர அவங்க செய்த நல்லது வெளியே வரவே வராது. இதான் இன்றைக்கி உலகம். நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஆவிக்கு உரியவராக விசுவாசியில் இருக்கிறீங்க, நாம் அப்படி இருக்கக்கூடாது. அப்போ எப்படி இருக்கணும்? நான் சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு வேலை மற்றவங்கள்ட்ட ஒரு குறையாக இருந்தாலும் சொல்கிறேன், நல்லவர்கள் ஆவிக்குரியவர் சொல்கிறேன். நான் ஆவிக்குரியவர்கள் நல்லவர்கள் என்ன செய்வார்கள்னா, மற்றவங்கள்ட்ட இருக்கிறத நல்லதை தான் பார்ப்பார்கள், நல்லதை தான் பார்ப்பாங்க, நல்லது தான் அவங்க கண்ணுக்கு தெரியும், நல்லதை தான் பாராட்டுவாங்க, நல்லது தான் பேசுவாங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஆனால் இவங்க நல்லதும் செய்ய மாட்டாங்க. நல்லா இவங்களுக்கு நல்லது செய்கிற எண்ணமும் கிடையாது, இவங்க செய்யவும் மாட்டாங்க, மற்றவங்க செய்கிறது உங்களுக்கு பிடிக்காது, அவங்க நல்ல பேர் வாங்குறது உங்களுக்கு பிடிக்காது. அந்த பொறாமையில் என்ன பண்ண வேண்டியது, நம்மளை விட நல்ல பேர் வாங்கிட்டு போகிறான்ற அந்த பொறுத்து கொள்ள முடியாத அந்த பொறாமை உணர்வில் என்ன செய்வாங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள்ட்ட எதில் குறை செய்கிறாங்க, எதில் குறை கண்டுபிடிக்கலான்னு பார்த்துக்கிட்டே இருந்து, இந்த மாதிரி இப்போ இவர் வேணுக்குன்னு தானே தப்பாக எழுதுனதாக நான் சொன்னேன், அதுபோல் ஏதாவது ஒரு தவறு செய்யும்போது அதை பிடிச்சிக்க வேண்டியது.
பெரிய இவர் நல்லவர் அவர் என்ன பண்ணார் தெரியுமான்னு சொல்லி இந்த கெட்டதை தான் பேசுவாங்க தவிர அவர் செய்த நல்லதை பேச மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் இவங்களுக்குள்ளே இருக்கிற எண்ணம் கெட்ட எண்ணம். அப்போ நல்ல எண்ணம் உள்ளவங்க என்ன செய்வாங்க, அப்போ இந்த குற்றத்தை கேட்கக்கூடாதா, அந்த குறையை சுட்டி காட்டக்கூடாதா என்று சொன்னால், கவனிங்க, இப்படி சொன்னால் நல்லவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தவங்க தவறு இருந்தாலும் குற்றம் குறைகள் இருந்தால் கூட அதை அன்பாக கூப்பிட்டு, எங்கே பாருப்பா நீ எவ்வளோ நல்லவன், நீ எவ்வளோ நல்லது செய்துட்ருக்கிற, உன்னை பற்றி எல்லோரும் நல்லவன் பேசிக்கிறாங்க, நீ போய் இப்படி செய்துட்டியே, ஐயோ இது செய்திருக்கக்கூடாதே, நான் கேள்விப்பட்டேன், நான் பார்த்தேன்ப்பா, இது ரொம்ப தப்பாச்சே. எப்படி இந்த பேசுகிற இந்த ஸ்லாங்கை பாருங்கள், நான் பேசுகிற விதத்தை பாருங்கள். இப்படி பேசி அவர்களை உணர்த்தி புரிய வைத்து திருத்தி வாழ வைக்கிறவங்க தான் நல்லவன். புரியுதுங்களா? இந்த எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்குது? குற்றம் இருக்குது தான், குறை இருக்குது தான், தெரிஞ்சது தவறு தான். அதை என்ன பண்ண வேண்டியது? அவங்கள்ட்ட சொல்கிறது, அவங்கள தவிர எல்லாத்தையும் போய் சொல்ல வேண்டியது. அதான் அவங்களோட வேலையை. என்னது, எனக்கு ஒன்று தெரிஞ்சுக்கிச்சு, இந்த பிள்ளைங்க சொல்லுங்க அந்த மாதிரி, ஆஹா கண்டுபிடிக்கிற உலக மகா பெரிய கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டுங்க பாரு, அவனை எல்லாரும் ஊரில் எல்லாம் நல்லவன் பேசிட்டு இருக்கான், அவங்க கதை தெரியுமா உனக்கு, என்ன 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 அப்படின்னா இந்த கதையை சொல்லி இதுதான் 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 இதுன்னு சொல்லி 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 அப்போ அவனோட நோக்கம் என்னவா இருக்குது? அவனுடைய இமேஜை குறைக்கணும், அவனோட மதிப்பை குறைக்கணும், புகழ்ச்சியை குறைக்கணும், அவனுக்கு இருக்கிற நல்ல பேரை கெடுக்கணும். நீ சொல்கிறது உண்மையாக இருக்கலாம், திருப்பியும் சொல்கிறேன், நீ சொன்ன காரியம் உண்மையாக இருக்கலாம். அப்போட நோக்கம், உள்நோக்கம் என்னவென்று சொன்னால் இது பொறாமையோ எலும்புரிக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. நாம் அப்படி செய்யக்கூடாது. எதனால் வருது அதையும் யோசிக்கணும். எனவே நான் சொல்கிறேன், நம்ம ஆவிக்குரியவர்களாக இருக்கிற நாம் என்னது நல்லதை தான் பார்க்கணும். ஆண்டவர் செய்த நல்லதை எத்தனை பேர் பார்க்குறீங்க? நல்லதை நினச்சி ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி எத்தனை பேர் சொல்கிறீங்க? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்கள். எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். பாருங்க, நம்ம என்ன செய்யணும்? எல்லாவற்றிலையும். இன்னொரு வசனம் சொல்றோம், 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். எல்லாவற்றிலேயும், நல்லா புரிஞ்சுங்க, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. போதுமா? அப்ப என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நடக்கிற எந்த காரியமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் போட்டு போயிட்டே இருக்கணும். அவங்க இப்படி பேசுறாங்க, இவங்க இப்படி சொன்னா அப்புறம் ஸ்தோத்திரம், அதுக்கு ஒரு ஸ்தோத்திரம் தான். என்ன வேணாலும் பேசுகிறாங்களா, பேசிட்டு போட்டோம், ஸ்தோத்திரம். என்னங்க நான் இப்படி சொல்கிறேன், உங்களை பற்றி எப்படி பேசுகிறாங்கன்னு ஸ்தோத்திரன்றீங்க. வசனம் என்ன சொல்லுது, ஆண்டவர் என்ன சொல்லுது? எல்லாவற்றிலையும் அவ்வளோதான் செய்ய முடியும். இப்போ என்ன செய்யணுன்றீங்க? நீ ஸ்தோத்திரம் சொல்லணும்னா ஆத்திரம் வரும். இப்போ உடனே நம்ம சண்டைக்கு தான் போவோம். எனவே யார் உங்களை குறித்து என்ன வேணாலும் பேசிட்டு போட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணுங்க. முடியலையே. நான் முன்பே சொன்னேன், தாவீதை பற்றி சொன்னேன், யோசேப்பை பற்றி சொன்னேன். அந்த கடினமான சூழ்நிலையில் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள், தேவனுடைய ஒத்தாசையை சார்ந்து கொண்டாருன்னு சொல்கிறேன். அப்போ நம்ம தேவனுடைய ஒத்தாசையை சார்ந்து கொள்ளும் பொழுது மட்டும்தான் அந்த கிருபை கிடைக்கும். நீங்கள் தேவனுடைய ஒத்தாசையை சார்ந்திடாமல் நீ எதிர்கேள்வி கேட்டுகிட்டே உட்காந்துன்னு சொன்னால் உன் பிரச்சனைக்கு தீர்வும் கிடைக்காது, முடிவும் கிடைக்காது, சமாதானமும் இல்லை. புரியுதா? நிம்மதியை இழந்துருவேன், எல்லாவற்றையும் இழந்துருவேன். எனவே உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், என்னது, ஏன் எனக்கு இது நடக்குது, எதற்காக நடக்குது என்கிற இந்த கேள்வியை நாம் என்ன செய்யக்கூடாது? நம்ம கேட்கக்கூடாது. இந்த வசனத்தின்படி நாம் பார்க்குறோம், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவருக்கு சகலமும் நன்மைக்கு இது. அப்போ நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான். திரும்பவும் ஒரு கேள்வி எழும்போம், அப்போ நடந்தது நல்லதா? இன்றைக்கி ஆட்டுக்குட்டி செத்துது நல்லதா? கண்ணுக்குட்டி செத்தது நல்லதா? என்னங்க கதையாக இருக்குங்க. கவனிங்க, அதை தான் நான் சொல்கிறேன். நீ 6வது நேரத்தில் கூட இந்த பாடலை பார்த்தோம். அப்படி தான் ஆபகுக்கு சொல்கிறார், எதுவுமே இல்லைனாலும் கத்திர, அது என்னங்க இது? அது நல்லதுன்னா செத்தது நல்லது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? நமக்கு ஒன்று நடந்து போனது, இது எப்படிங்க நல்லதுன்னு சொல்ல முடியும்னா, அதிலிருந்து ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றுவார்ன்றதான் அர்த்தம். இது நல்லதுன்னு அர்த்தம் இல்லை.
அப்போ இதை நம்ம நல்லதாக எடுத்துக்கிறோம். சரி, ஏதோ ஒரு நல்லதுக்கு நடந்துருக்குது. புரியுதா சொல்கிறது? அப்போ யோசேப்பு கடந்து போன பாதைகளை பார்க்கும்போது நடந்தது நல்லதல்ல. யோசேப்பு சொல்கிறாரு, ஆதியாகவும் 50ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். யோசேப்பு வாயால் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். நன்மையாய் மாறியிருப்பேன். நல்ல அழகான ஒரு சாட்சிங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படி ஒரு சாட்சி சொல்லணும், அப்படி சாட்சியாக வாழணும், அப்படி ஒரு சாட்சியாக இருக்கணும், அப்படி சாட்சி சொல்ல தீர்மானிங்க. சாட்சின்னு எல்லாம் நிற்கிறாங்க சாட்சி சொல்கிறதுக்கு. இப்படிப்பட்ட சாட்சியில் தான் மூலமாக தேவன் மகிமைப்படுவார். எனவே உங்கள் சாட்சிகள் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். புரியுதுங்களா? சும்மா ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் உட்காந்துட்டு நான் பஸ்ஸு ஓடி பிடிச்சேன், பஸ்ஸை ஓடியாந்து இறங்கினேன், எனக்கு சீட்டு கிடச்சிது, இதெல்லாம் ஒரு சாட்சி இல்லை. டிக்கெட் எடுத்தேன், அதை எடுத்தேன். நான் சொல்கிறது நல்லது நடந்துருக்கட்டுங்க. நான் சொல்ல வர்றது கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதுக்கு நான் சொல்ல வரேன். அப்போ என்னது? இப்போ நான் யோசேப்பு சொன்னதை நான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்ன செய்ய பார்த்தீங்க? என்ன எனக்கு தீமை செய்து என்னை எப்படியாவது ஒழிச்சுடணும்னு பார்த்தீங்க. இப்போ அது நடந்து வருகிறபடி தேவனும் அவை எல்லாவற்றையும் என்ன செய்தார்? அப்படியே எல்லாத்தையும் நன்மையாக மாற்றிட்டார். பார்த்தியா? இதை தான் ஆண்டவர் உங்களுக்கும் செய்ய விரும்புகிறார். கவனிங்க, இதை தான் உங்கள் அனைவருக்கும் செய்ய விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் இதே போல் நன்மையை செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுக்கு விருப்பமா? அந்த வழியாக அந்த பாதையாக கடந்து போக உங்களுக்கு இஷ்டமா? நீங்கள் அந்த வழியாக பாதையாக கடந்து போய் கொண்டிருக்கும்போது முறுமுறுக்கிறீங்களா? குறை சொல்கிறீங்களா? சோர்ந்து போகிறீங்களா? அற்புதத்தை காண மாட்டீங்க. கர்த்தர் இந்த நாளிலே இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை எச்சரிக்கிற காரியம் என்ன? கர்த்தருடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய விருப்பத்துக்கு உங்களை அர்ப்பணிங்க. உங்களுக்கு இருக்கிற நிலையில் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் யோசேப்பு தாவீதை எல்லாரையும் மேன்மைப்படுத்தினது போல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை குறித்து, உங்கள் பிள்ளையை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். ஞாபகத்தை வைத்துக்கொள்ளலாம். உங்களை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் முன்னாடி பிளான் போட்டார். நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, பிளான் போட்டாரா? போட்டால் ஏங்க எப்படி நடக்குது? ஏன்னா அவர் போட்ட பிளானுக்கு நடக்கிறதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கு இப்போ நடந்துட்டு இருக்க காரியெல்லாம். இப்போ உங்களுக்கு ஏன் குழப்பம் வருதுன்னா, எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. அதுதான் இல்லை. நம்முடைய தேவன் எப்பொழுதுமே வித்தியாசமாக நடத்துகிறவர். அவருடைய நடத்துதல் எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கிறது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் செய்ய மாட்டார், நடத்த மாட்டார், நடக்க மாட்டார். இதெல்லாம் உங்களுக்கு தான் இந்த பொருந்தும். இது உங்களுக்கு தான் பொருந்தும். பாருங்கள், வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களே மோசையை கொண்டு ஆண்டவர் நடத்திட்டார். நல்லா தான் நடத்திட்டு போனார். அங்கே நடந்த சம்பவத்தை பாருங்கள். ஒரு பெரிய இக்கட்டான சூழலை வருகிறதுங்க. ஒரு பக்கம் மலை, இன்னொரு பக்கம் கடல், இந்த பக்கம் பார்வோன் சேனைகள் கொண்டாந்து மாட்டிக்கிட்டாங்களா. ஜனங்க சொல்கிறாங்க, இதான் கர்த்தர் நடத்துகிறதாயா? இந்த மாதிரி கொண்டாந்து நடுகாட்டில் கொண்டாந்து விட்டு நட்டாட்டில் விட்டு என்ன அழிக்க வந்தியான்னு சொல்லி எல்லாம் மோசையை பார்த்து பேசுகிறாங்க. நடந்தது என்ன? அப்போ இதே போல் தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது உங்களை சுற்றி உள்ளவங்க பேசுவாங்க, பார்த்தியா ஆண்டவர் எப்படி உன்னை வகையாக உன்னை சிக்க வச்சுட்டாரு, பார்த்தியா இந்த ஆண்டவரை நம்பி போனியே அப்படின்னு சொல்லுவாங்க தான். நீங்களும் அதை கேட்டுட்டு தலையாட்டிட்டு நிற்பீங்க. கர்த்தர் செய்த காரியம் என்ன? எல்லாம் புலம்புறாங்க, அழுகுறாங்க, துடிக்கிறாங்க, பதைக்கிறாங்க. ஆண்டவர் மௌனமாக தான் இருக்கிறாரு. மோசேக்கு ஒரு பதட்டம் இருந்தாலும், அந்த பதட்டம் இருந்தாலும் அவன் ஆண்டவரை சார்ந்தான். கர்த்தர் சொல்கிறாரு, உன் கையில் என்ன இருக்குது? கோல், போய் நீட்டுப்போ. போய் நீட்டினா என்ன? அங்கே அலை வீசிகிட்டு இருக்குது கடலில். ஆனாலும் ஆண்டவர் கீழ்ப்படிஞ்ச கோலை நீட்டுறான். நடந்தது என்ன? இந்த ஜனங்களே கண்டு பிரமித்து போகிற அளவுக்கு. இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியுமா? இன்றைக்கி நம்ம போய் சர்க்கஸ் பார்க்குறோம், மேஜிக் பார்க்குறோம், என்னென்னமோ நாட்டில் நடக்கிறதா சொல்லிக்கிறாங்க. நான் கேட்குறேன், இந்த மாதிரி மேஜிக் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி இன்னமும் பெரிய பெரிய மேஜிக் ஆள்லாம் காட்டுறாங்க. ஜப்பான்லேருந்து வந்து என்ன அது பெரிய பெரிய சாகசம்லாம் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போ இந்த மாதிரி ஒரு சாகசத்தை இது வரைக்கும் இன்னும் யாருமே பண்ணலன்றான் கர்த்தரை தவிர. சொல்லுங்களேன் பார்ப்போம். நான் ஒரு சவால் விடுவோம், கின்னஸ் சாதனை படிச்சுட்டு பார்ப்போம். யாராவது வந்து செய்ய சொல்லுங்களேன். கடலையே ரெண்டாக பழக்காருங்க. நீ மரத்தை பிளக்கலாம், நீ வேறு ஏதாவது உன் மண்டையை பிளக்கலாம். இதுதான் தெரியும் நம்ம ஆட்களுக்கு. விட்டா போதுங்க. என்னது ஒன்று தட்டிச்சு உன் மண்டையை புழக்க தான் தெரியும். உனக்கு மண்டையை புழக்க தெரியும், என்ன மற்றதெல்லாம் புழக்க தெரியுங்க. இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. கர்த்தர் செய்த காரியம் எப்படின்னா,
யாரும் நினச்சே பார்க்கல, இந்த ஜனங்க நினச்சே பார்க்கல. இதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. இப்படிலாம் நடக்கும், இப்படிலாம் செய்வார், ஓ இப்படி கூட செய்வாரான்னு உங்கள் அறிவுக்கு எட்டாத, உங்கள் மூளைக்கு எட்டாத, உங்களால் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புரியுதா? உங்கள் வாழ்க்கையிலே அது போல ஒரு தீர்மானத்தை அவர் வச்சிருக்கிறேன்னு சொல்கிறாரு. இப்பயாவது நம்புங்க. நடக்கலையே, நடக்கும். இந்த விசுவாசமாக இரு, காத்துரு, நம்பிரு. நடக்கலைன்னு உடனே பதைக்காத. நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். கர்த்தர் உங்களை குறித்து உங்கள் வாழ்க்கையிலே வைத்திருக்கிற தீர்மானத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Praise the Lord. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. Oh Jesus. இயேசுவே ஸ்தோத்திரம். ஒரே ஒரு நிமிஷம் கர்த்தரை பார்த்து செபிங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். ஏன் இந்த சூழ்நிலை என்று கேட்காதீங்க. ஆண்டவரே, ஏன்பா எனக்கு ஏன்பா இந்த நிலைமை, எனக்கு ஏன் இந்த நிலைமை, எனக்கு ஏன் இந்த மாதிரி நிலைமை, அப்படி கேட்காதீங்க. இந்த மாதிரி கேள்வி வருதா? ஏன் என் பிள்ளைக்கு இந்த நிலைமை, என் குடும்பத்துக்கு இப்படி நிலைமை, ஏன் என் பிள்ளைக்கு இப்படி நடந்தது, அப்படி நீங்கள் கேட்காதீங்க. ஐயோ இப்படி தாங்க வருது, இங்கே கேட்கதாங்க வருது, அதை தான் சொல்கிறேன். கேட்காதீங்க. எனக்கு மட்டும் ஏங்க அப்படி நடக்குது, என் குடும்பத்துக்கு மட்டும் ஏங்க அப்படி நடக்குது, என் பிள்ளைக்கு மட்டும் ஏங்க அப்படி நடக்குது, என் வீட்டுக்கு மட்டும் ஏங்க அப்படி நடக்குது, அப்படி கேட்காதீங்க. நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. இந்த வார்த்தையை முதல்ல வாபஸ் வாங்குங்க. இப்போ நீங்கள் கேட்க வேண்டியது ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இப்போ நான் போய் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையை எப்படிப்பா கடந்து போவேன், எப்படிப்பா நான் சந்திப்பேன், எப்படிப்பா நான் அதை ஃபேஸ் பண்ணுவேன், எப்படிப்பா நான் அதை மேற்கொள்வேன், அப்படி சொல்லி இப்போ கேளுங்க. கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எங்க நீங்கள் கேளுங்க பார்ப்போம். இப்போ கேளுங்க. கேள்வி கேட்கறத விட்டுட்டு இந்த கேள்வியை கேளுங்க. இந்த சூழ்நிலையை, எந்த சூழ்நிலை, கடினமான, கசப்பான, கஷ்டமான, நிந்தையும் அவமானமா நிறைந்த இந்த சூழ்நிலையை எப்படிப்பா நான் தாங்கிறது, எப்படிப்பா நான் சகிக்கிறது, எப்படிப்பா நான் கடந்து போகிறது, இதை தாண்டி நான் எப்படி போவேன் எனக்கு தெரியல ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கேளுங்க. கர்த்தர் உங்கள் நிலைமையை மாற்றுவார், சூழ்நிலையை மாற்றுவார், மாற பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஜீசஸ். ஆமென். உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் நன்மைக்கு என்று கர்த்தர் சொல்கிறார். நடந்ததெல்லாம் நன்மைன்னு நினச்சிக்க. நடந்ததெல்லாம் கெட்டது தான், நஷ்டம்தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அதில் உனக்கு நன்மையை வைத்திருக்கிறேன், உன் நல்லதுக்காக தான் என்று சொல்கிறார் ஆண்டவர். இனி நடக்க போகிறதும் நன்மைக்கு தான், நடப்பதெல்லாம் நன்மைக்காக தான். விசுவாசமாக இருப்பீர்களா? கர்த்தர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. தாவீதை போல, யோசேப்பை போல உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை நீ நடத்துங்க, என்னை ஆண்டு கொள்ளுங்க, என்னை ஆளுகை செய்யுங்க, உங்கள் விருப்பப்படி என்னை நடத்துங்க ஆண்டவரே. நீ எந்த வழியில் என்னை நடத்தினாலும் நான் போகிறேன் ஆண்டவரே. எந்த பாதையில் நீ என்னை கொண்டு போனாலும் நான் அந்த பாதையில் நான் செல்கிறேன் ஆண்டவரே. இனி நான் ஏன் என்று கேள்வி கேட்க மாட்டேன். ஏன் இந்த வழியில் நடத்துகிறீங்க, ஏன் இப்படி கொண்டு வந்தீங்க, ஏன் இப்படி போகிறீங்கன்னு நான் கேட்க மாட்டேன் ஆண்டவரே. உங்கள் விருப்பப்படி நடத்துங்க, உங்கள் விருப்பப்படி நடத்துங்க, உங்கள் சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும், நிறைவேறட்டும். உங்களுடைய என்னை குறித்து, எங்களை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளையை குறித்து ஒரு திட்டம் வைத்திருப்பதாக சொன்னீங்கப்பா.
உங்கள் திட்டம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும், நிறைவேற்றும். உங்களுடைய தீர்மானம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஐயா. நான் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும், என்ன செய்யணும் என்பதை குறித்து நோக்கம் வச்சிருக்கதா சொன்னீங்க ஆண்டவரே. அந்த நோக்கம் நிறைவேற என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. அதன்படி நான் வாழணும், அதன்படி நடக்கணும், அதன்படி இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. நான் இனி முறுமுறுக்காம, குறை சொல்லாம, ஆண்டவரே சோர்ந்து போகாம, எல்லாவற்றுக்காகவும் எல்லாவற்றிலையும் உம்மை துதிக்க, ஸ்தோத்திரம் பண்ண, ஸ்தோத்திரத்தோடு கடந்து போக எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. அப்படி சொல்லி நீங்கள் கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நான் சொன்னதை கவனமாக கேட்டு அதன்படி நீங்கள் சொல்லி ஜெபிங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எப்படி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். எத்தனை பேர் அப்படி கேட்க விருப்பம்? எத்தனை பேருக்கு அப்படி மாற விருப்பம்? எத்தனை பேருக்கு அப்படி வாழ விருப்பம்? எத்தனை பேருக்கு அப்படி நடக்கணும்ன்ற விருப்பம் இருக்கிறது? அப்படின்னா உங்கள் கையை உயர்த்தி சொல்லுங்கள், கர்த்தர்ட்ட சொல்லுங்கள். என்னட்ட இல்லை, நான் பார்க்க இல்லை, ஆண்டவர் பார்க்க சொல்லுங்கள். ஆண்டவரே, என் விருப்பத்தை நான் தெரிவிக்கிறேன். கையை உயர்த்துறதுன்றது நம்முடைய விருப்பத்தை காட்டுவதற்கு அடையாளம் தான் அது. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லலாமே, கையை உயர்த்தி சொல்லுங்கள், நான் விரும்புகிறேன் ஆண்டவரே, அப்படி வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே, என்னை நடத்துங்க, என்னை வழியை நடத்துங்க அப்பா என்று சொல்லுங்கள். கர்த்தர் உதவி செய்வார். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு இந்த நாளில் நீ கொடுத்த முடியும் நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உடைக்கப்பட்ட, உடைந்து போன, நொறுங்கி போன ஆண்டவரே, எத்தனையோ உள்ளங்களை நீர் கண்ணோக்கி பார்க்கிறீர் ஐயா. இன்றைக்கு இந்த நாள் ஆராதனையிலே மனசு உடைஞ்ச நிலையில், துக்கத்தோடு, துயரத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு, பாரத்தோடு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். அவர்கள் கடந்து வந்த பாதைகளை பாரும், நிந்தை அவமானங்களை பாருங்கப்பா. ஆண்டவர், இன்றைக்கு அவரோடு நீங்கள் பேசியிருக்கீங்க. இந்த நிலையில், இந்த சூழ்நிலையில் ஏன் என்று கேள்வி கேட்காமல் அப்பா, எங்களை வழியை உமக்கு ஒப்புவித்து உண்மையே சார்ந்து கொள்ள ஒப்பு கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆதரிக்க வேண்டும், அரவணைக்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். உமக்காக வாழணும், நம்முடைய சித்தம் செய்யணும், அதில் உறுதியாக இருக்கணும். யோசேப்பை போல, தாவீதை போல, யோபுவை போல, சாத்ராக்க, மேஷாக், ஆபேத்நேகோவை போல விசுவாசத்திலே உறுதியாக இருக்க, உண்மையாக இருக்க, உத்தமமாக இருக்க ஆண்டவரே நீ கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொருக்கும் இந்த கிருபை தாங்க. உங்கள் நிலைமைகள் மாறணும், சூழ்நிலைகள் மாறணும். இவங்களை குறித்து நீ ஒரு திட்டம் வைத்திருப்பதாக சொன்னீங்கப்பா. கர்த்தர் தாமே நீ அவளை உயர்த்துவீராக, அவளை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய குடும்பத்தை உயர்த்துங்கப்பா. இவளை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உங்களுடைய பிள்ளைகளே உயர்த்து, அவளுடைய தலையை உயர்த்துங்கப்பா. யோசேப்பை உயர்த்தினீரே, தாவீதை உயர்த்தினீரே அப்பா. அதே போல உம்மை நம்பி சார்ந்து உமக்காக பாடு, உபத்திரம், நிந்தை, அவமானத்தை சகித்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை உயர்த்தி, அவளுடைய தலைகளை அவருக்கு முன்பாக உயர்த்தி, சத்துருக்கு முன்பாக அவருடைய பந்தியை ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களும் கூட தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.